பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read the prophetical book of Ezekiel, chapter 7, verse 6. முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாயிருக்கிறது, இதோ வருகிறது. And end is come, the end is come, it watcheth for thee, behold it is come. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 Peter chapter 4 verse 7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமயமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். But the end of all things is at hand, be therefore sober and watch unto prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களில் முடிவு வருகிறது என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days, with the help of the Holy Ghost, we are meditating the word of God under the title, The End is Come. இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படியான கானானை சுதந்தரிப்பதற்கு தடையாக அவர்களுடைய ஜீவியத்தில் 31 விதமான ராஜாக்கள் அவர்களுக்கு விரோதமாக போராடினார். 31 types of kings were striving against Israelites in their life so that they do not inherit Canaan. அந்த ராஜாக்கள் மரித்து போனாலும் அந்த ராஜாக்களின் ஆவிகள் இன்றைக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது. Even though those kings are dead by now, those spirits of those kings are striving against us, children of God, who are the spiritual Israelites. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் பரமகானானாகிய எருசலேமையும் சீயோனையும் சுதந்தரிப்பதற்கு தடையாக இந்த 31 ராஜாக்களின் ஆவிகள் கிரியை செய்து வருகிறது. The spirits of the 31 kings are working so that they might hinder who are spiritual Israelites, so that we do not inherit Zion and New Jerusalem, the spiritual Canaan. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் கடந்த நாட்களில் 10 விதமான ராஜாக்களை குறித்து தியானித்தோம். In the past we have already meditated about 10 kings. யோசுவா 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை இன்றைய தினத்திலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். Today for our meditation we will be considering Joshua chapter 12 verse 14. ஒர்மாவின் ராஜா ஒன்று, ஆராதின் ராஜா ஒன்று. The king of Hormah one, the king of Arad one. ஒர்மாவின் ராஜா ஒன்று, ஆராதின் ராஜா ஒன்று. The king of Hormah one, the king of Arad one. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. 11வது ராஜா ஓர்மாவின் ராஜாவாய் இருக்கிறது. The 11th king is the king of Hormah. 12வது ராஜா ஆராதின் ராஜாவாய் இருக்கிறது. And the 12th king is the king of Arad. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஓர்மா என்கிறதான வார்த்தைக்கு எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்கள் 2 விதமான அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். The Hebrew biblical scholars have given 2 meanings for the term Hormah. முதல் அர்த்தம் டிவோட்டட் என்று கொடுத்திருக்கிறார்கள். The first meaning ascribed by them is devoted. அதாவது அர்ப்பணிக்கப்பட்டதான, அவர்கள் அதுக்கு குறிப்பிடும்போது ஒரு நபர் குறிக்கப்பட்ட ஒரு காரியத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பது. That is a person showing devotion to a particular thing. இரண்டாவது அர்த்தமாக cursed for destruction என்றதான அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். And the second meaning given by them is cursed for destruction. அழிவுக்காக சபிக்கப்பட்டது. And they have been cursed for destruction. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஓர்மா என்ற வார்த்தையினுடைய முதல் அர்த்தம் டிவோட்டட், அதாவது அர்ப்பணிக்கப்பட்டது. Therefore the first meaning of the term Hormah is devoted. இரண்டாவதாக அழிவுக்காக சபிக்கப்பட்டது, cursed for destruction. And the second meaning is cursed for destruction.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவதாக டிவோட்டட் என்கிறதான அல்லது அர்ப்பணிக்கப்பட்டதான அனுபவத்தை குறித்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். First of all, I like to tell you certain things about devoted. இன்றைக்கு உலக பிரகாரமாக இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அரசியலுக்காக, பொது வாழ்க்கைக்காக, அழிந்து போகிறதான காரியங்களுக்காக அர்ப்பணித்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். Today we can see that people have devoted themselves for the cause of politics and for the public cause and also for many things that are perishable. உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறதான அனுபவம் தான் இந்த ஓர்மாவின் ராஜா ஒரு தேவனுடைய பிள்ளையை ஏவி வழி நடத்துகிற அனுபவமாக இருக்கிறது. This king of Horma is instigating a child of God and leading him in a way so that he is devoting himself for the things of this world and the cause of this world. யாருடைய வாழ்க்கையிலே இந்த ஓர்மாவின் ராஜா உயிரோடு இருக்கிறானோ அவர்கள் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு தங்களையே அர்ப்பணித்தவர்களாய் காணப்படுவார்கள். And if a person has the king of Horma within him, we can see himself devoting himself for the things of this world. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அழிந்து போகக்கூடிய பொருள்களுக்காக, இல்லாமல் போகும் பொருள்களுக்காக, அனித்தியமான பொருள்களுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படியாக இந்த ஓர்மாவின் ராஜா அவர்களை வழிநடத்தக்கூடியவனாக இருப்பான். In other words, we can say that this king of Horma is leading them so that they are devoting themselves for perishable things and things which may come to naught and temporal things. சிலர் தங்கள் பார்க்கிற வேலைக்காக தங்கள் வாழ்க்கையை தங்களையே அர்ப்பணித்து இருக்கிறார்கள். Certain people have devoted themselves for the work that they do. சிலர் கல்விக்காக தங்களையே அர்ப்பணித்து இருக்கிறார்கள். And certain people for the sake of their education they have devoted themselves. சிலர் இந்த உலக பிரகாரமான சில உறவுகளுக்காக தங்களையே அர்ப்பணித்து இருக்கிறார்கள். And certain others have devoted themselves for some kind of relationship in this world. நான் வேதத்திலிருந்து 3 நபரை உங்களுக்கு உதாரணமாக கொடுக்க விரும்புகிறேன். And I like to give you out of the scripture 3 people as examples for you. உலக பிரகாரமாக சில காரியங்களுக்காக தங்களை அர்ப்பணித்ததான 3 முக்கியமான நபர்களை நான் வேதத்திலிருந்து உதாரணமாய் கொடுக்கிறேன். From the scripture, let me give you examples of 3 men who had devoted themselves for the cause of the things of this world. முதலாவதாக யாக்கோபை நாம் எடுத்துக்கொள்ளும்போது, First, when we take Jacob, யாக்கோபு தன்னுடைய ஜீவியத்தில் 20 வருட காலம் ஒரே ஒரு பெண்ணுக்காக தன்னை அர்ப்பணித்து இருந்தான். Jacob had devoted himself for 20 long years for a wife. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. 20 வருட காலம் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு பெண்ணுக்காக அர்ப்பணித்திருந்தான். And Jacob had devoted 20 years of his life for the sake of a wife. ஓசியா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தேவன் அதை சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்ததாக, ஒரு பெண்ணுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்திருந்ததாக கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். In Hosea chapter 12 verse 12 we can see that the Lord had testified about Jacob saying that he had devoted 20 years of his life for the sake of a wife. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். And Jacob fled into the country of Syria, and Israel served for a wife, and for a wife he kept sheep. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே யாக்கோபை குறித்து கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். கிட்டத்தட்ட 20 வருட காலம் அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பெண்ணுக்காக அர்ப்பணித்திருந்ததை நாம் பார்க்கிறோம். Here the Lord says about Jacob that he served for a wife, led the sheep for a wife for 20 years. ஓர்மாவின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருந்தால் நம்மையும் யாக்கோபை போன்று ஒரு நபருக்காகவோ அல்லது ஒரு பொருளுக்காகவோ அழிந்து போகிற ஏதாயிலும் ஒரு காரியத்துக்காக நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய நாட்களை, நம்முடைய வருஷங்களை அர்ப்பணிக்கும்படியாக செய்வான். If the king of Horma is present in our lives, he will also make us to devote our life for the sake of a thing in this world, or for the sake of a person in this world, or for some other cause that is worldly.
இரண்டாவதாக வேதத்திலிருந்து நான் ஒரு நபரை சொல்கிறேன். சீகேம் என்கிறதான ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய பட்டணத்து மனிதருக்குள் அவன் ஒரு மேன்மை உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. Second, I want to tell you of a person named Shechem. He was honorable among the men in his city. தன் பட்டணத்து மனிதர்களுக்குள், தன் குடும்பத்தாருக்குள், தன் உறவின் முறைக்குள் எல்லாருக்குள்ளும் அவன் ஒரு மேன்மை உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். Among the people of the city and among his family, he was honorable. ஆனால் அப்படிப்பட்ட சீகேம் யாக்கோபின் மகளாகிய அந்த தீனாள் என்கிறதான ஒரு பெண்ணுக்காக அவன் மாத்திரமல்ல, அவன் வாசமன் அந்த பட்டணத்தார் யாவரும் எல்லோரும் தங்களை அர்ப்பணித்ததாக பார்க்கிறோம். And we can see that not only she came, but the whole inhabitants of the city had devoted themselves for the cause of one woman, that is Dinah, the daughter of Jacob. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Genesis chapter 34 verse 19. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மையுள்ளவனாயிருந்தான். And the young man deferred not to do the thing, because he had delight in Jacob's daughter, and he was more honorable than all the house of his father. 24ஆம் வசனம். Verse 24. அப்பொழுது எமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். And unto Hamor and unto Shechem his son hearkened all that went out of the gate of his city, and every male was circumcised, all that went out of the gate of his city. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அந்த ஒரு பட்டணத்தார் முழுவதும் இங்கே விருத்த சேதனம் பண்ணப்பட்டதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். Here we see all the male in that city were circumcised for one cause. விருத்த சேதனத்தை பற்றி அவர்களுக்கு ஒரு அறிவும் இல்லாமல் இருந்தது. They did not have any knowledge about circumcision. விருத்த சேதனம் என்றால் என்ன, அதை எதற்காக பண்ண வேண்டும், இது ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. They never knew what circumcision was and what for they had to go in for circumcision. யாக்கோபின் பிள்ளைகள் சொன்னார்கள், எங்கள் சகோதரியாகிய தீனாளை உனக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டுமானால் நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். The sons of Jacob had plainly told unto Shechem, if you want to get married to our sister Dinah, you have to have circumcision. சீகேமை பார்த்து அப்படி சொன்னார்கள். They told this unto Shechem. அப்ப சீகேம் மாத்திரமல்ல, சீகேமுடைய தகப்பன் அந்த பட்டணத்து மனிதர்களிடத்திலே பேசி அந்த பட்டணத்திலே காணப்படுகிற ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணும்படியாக தங்களை அர்ப்பணித்தார்கள். And not only Shechem came forward to circumcise himself, but the father of Shechem spoke to all the male members of the city, and all of them came forward to be circumcised. ஆகவே தன்னுடைய மனிதர்களுக்குள், தன்னுடைய உறவுக்குள் மேன்மையுள்ளவனாய் காணப்பட்ட சீகேம் என்கிறதான அந்த மேன்மையுள்ளதான மனிதன் ஒரு பெண்ணுக்காக, அந்த தீனாள் என்கிற ஒரு பெண்ணுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். Therefore here we see that Shechem, who was honorable in his city, had devoted himself for the sake of one woman called Dinah. இன்றைக்கும் கூட ஒரு பெண்ணுக்காக, ஒரு பெண்ணை விவாகம் பண்ணும்படியாக பல்வேறு மதங்களுக்கு மாறுகிறவர்கள் உண்டு. Even today we can see many men are switching over to other religions to marry a woman. நம்முடைய மத்தியிலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பெண்ணுக்காக, பெண்ணை விவாகம் பண்ணும்படியாக ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதுண்டு. Even in our faith we can see that certain people, just to get married to a woman, they are obeying the truth of water baptism. விவாகத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் உண்டு. People are there who are taking baptism for the sake of a wedding. விருத்த சேதனம் என்று சொல்லும்போது அது முதலாவது மனம் திரும்புதலை காட்டுகிறது, இரண்டாவது ஞானஸ்நான சத்தியத்தை காட்டுகிறது, மூன்றாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காட்டுகிறது. இப்படி பல்வேறு ஆவிக்குரிய அர்த்தங்கள் விருத்த சேதனத்துக்கு உண்டு. There are spiritual meanings for circumcision. First it shows repentance, and second it shows baptism, and third anointing of the Holy Spirit. ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது மனம் திரும்புதல் அங்கே ஆவிக்குரிய பிரகாரமாக விருத்த சேதனம் என்று படிக்கிறோம். In Romans chapter 2 we can see that repentance is spiritually circumcision. ரோமர் 2:29. Romans chapter 2 verse 29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம்.
இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. But he is a Jew which is one inwardly, and circumcision is that of the heart, in the spirit and not in the letter, whose praise is not of men but of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது விருத்த சேதனத்தை ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். In Colossians chapter 2 verse 11 we can see circumcision being compared to baptism. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். In whom also you are circumcised with the circumcision made without hands, in putting off the body of the sins of the flesh by the circumcision of Christ. அடுத்த வசனத்திலே ஞானஸ்நானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். In the following verse we can see about baptism. ஞானஸ்நானத்திலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை நாம் களைந்து போடுகிறோம். In baptism we put off the body of sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி அடுத்தபடியாக பிலிப்பியர் 3:3 நாம் வாசிக்கும் போது அங்கே விருத்த சேதனத்தை அபிஷேகத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. Next in Philippians chapter 3 verse 3 we can see that circumcision has been compared to anointing. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். For we are the circumcision which worship God in the spirit and rejoice in Christ Jesus and have no confidence in the flesh. ஆகவே இந்த கிருபையின் காலத்திலே விருத்த சேதனம் என்கிற வார்த்தைக்கு பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. Therefore in this dispensation of grace there are many different spiritual meanings for the term circumcision. ஆனால் அங்கே சீகேமும் அவன் வாசம் பண்ணின அந்த பட்டணத்தின் மனுஷர்களும் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணுவதற்காக விவாகத்துக்காக விருத்த சேதனம் பண்ணினார்கள். But Shechem and the male inhabitants of his city circumcised to get Shechem married to a woman of his choice. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படி அழிந்து போகிற காரியங்களுக்காக அனித்தியமான காரியங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய எத்தனையோ மேன்மை உள்ள மனிதர்களை நாம் பார்க்கிறோம். In this way we can see so many honorable men who have devoted their lives for perishable things and temporal things. இனி மூன்றாவதாக வேதத்திலிருந்து நான் ஒரு நபரை சொல்லுகிறேன். பர்சிலா என்கிறதான ஒரு மனிதன். And the third person I want to refer from the scripture is Barzillai. அவனுக்கு தாவீது ஒரு அழைப்பை கொடுக்கிறார். David had given him a call. அது ஒரு விசேஷமான அழைப்பு. That was a special call. எருசலேமிலே வந்து தாவீதோடு கூட இருக்கும்படியாக பர்சிலாவுக்கு அந்த வயது முதிர்ந்த காலத்தில் அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. A call was given unto Bathsheba, who was quite old in age, to stay along with David in Jerusalem. ஆனால் பர்சிலாவோ அவன் சில காரியங்களை சொல்லி, அதாவது 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். In 2 Samuel chapter 19 verse 37, it is written that Barzillai had shown certain reasons as to why he was not willing to go over with him. நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும். ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய Let thy servant, I pray thee, turn back again, that I may die in thine own city and be buried by the grave of my father and of my mother. நான் என் ஊரிலே மரிக்க வேண்டும். I should die in mine own city. என் தாய் தகப்பன்மாருடைய கல்லறைக்கு பக்கத்திலே என்னுடைய கல்லறை இருக்க வேண்டும். And my grave should be beside the graves of my father and my mother. இது எதை காட்டுகிறது? What does this show? ஒரு மனிதன் தன்னுடைய பாரம்பரியங்களுக்கு, தன்னுடைய சடங்காச்சாரங்களுக்கு, தான் உலக பிரகாரமாக கொண்டிருக்கிற அழிந்து போகக்கூடிய கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை காட்டுகிறது. Here we see that a man is giving importance to his heritage, to the traditions and also the perishable things of this world. இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் மெய்யான சத்தியம் இதுதான் என்பதை தெரிந்திருந்தாலும் அந்த பரம எருசலேமின் பரம அழைப்பு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்தாலும் அவர்கள் தங்கள் பாரம்பரியத்துக்கு தங்களை அர்ப்பணித்து இருக்கிறபடினால் Even today, even though many Christians know that this is the true faith and this is the way to Jerusalem, they are not able to leave off their traditions and come here. தங்களுடைய கொள்கைகளுக்கு, தங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு, தங்களுடைய சடங்காச்சாரங்களுக்கு தங்களை அர்ப்பணித்து இருக்கிறபடினால் அந்த பரம அழைப்புக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள். They have devoted themselves to their policy, to their tradition and to their habits, and that is why they are not able to hearken to the heavenly call.
இன்றைக்கும் அநேகருக்கு மெய்யான சத்தியம் இதுதான் என்று தெரியும். இதுதான் சரியான ஞானஸ்நானம், இந்த உபதேசம் தான் சரியான உபதேசம் என்று மற்ற கிறிஸ்தவர்களுக்கு பலருக்கும் தெரியும். Many Christians know that this is the right faith and this is the right baptism and also the right gathering. ஆனால் அவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்துக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். But they have given themselves over to tradition. அவர்கள் தாங்கள் போகிற சபைகளிலே காணப்படுகிற பல்வேறு விதமான சடங்காச்சாரங்களுக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். They have devoted themselves to various rituals that take place in the churches to which they belong. அதை விட்டுவிட்டு வெளியே வர எங்களுக்கு மனதில்லை, எங்களால் முடியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். They say that we are not able to come out of all those things and we also do not have the mind to come out of those things. ஆனால் இங்கே பர்சிலாவுக்கு கொடுக்கப்பட்டதோ ஒரு விசேஷமான அழைப்பு, எருசலேமில் தாவீதோடு இருக்கும்படியான ஒரு அழைப்பு. But the call given to Barzillai was a special one. He was being called to stay along with David in Jerusalem. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் எடுத்துக்கொண்டால் சரியான சத்தியம் எது, சரியான உபதேசம் எது, சரியான ஜீவியம் எது என்று நமக்கு தெரியும். Today when we consider our spiritual lives, we know that this is the right truth, this is the right doctrine and this is the right type of life. ஆனால் நமக்கென்று சில கொள்கைகளை வைத்துக்கொண்டு, நமக்கென்று சில பழக்கவழக்கங்களை வைத்துக்கொண்டு, சில பாரம்பரியங்களை வைத்துக்கொண்டு அதற்கு நம்மை அர்ப்பணித்து இருக்கிறோம், அதை விட்டு என்னால் வெளியிலே வர முடியாது என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். But we have a policy of our own, we have our own traditions and we have our own habits and we refuse to come out of all those. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். Consider Abraham. ஆண்டவர் அவனை அழைத்தபோது போகுமிடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written when God called him, he immediately started without knowing the place where he was going to. இத்தனை வருட காலம் இங்கே பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், இத்தனை வருட காலம் என்னுடைய உறவினர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க, நண்பர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் சொல்லவில்லை. ஒரு காரியத்தை விட வேண்டும், விட்டு வெளியில வான்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னார், உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு அப்படின்னு சொன்னால் விட்டுட்டு வெளியில வந்துடணும். And when he was given a call, he never went and told the Lord, Lord, this is the place where I was born and brought up, and also I've got all my relatives and friends in this year. I'm used to this place. But when the Lord called him, he said to come out of his people and out of his country and out of his kindred, without a second question, he immediately started his journey. சிலரை பொறுத்தவரையில் இந்த ஓர்மாவின் ராஜா யாருக்குள் உயிரோடு இருக்கிறானோ அவர்கள் என்ன செய்வார்கள், தேசத்துக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருப்பார்கள். When a king of Orma is present in a person, they will be devoting themselves for the sake of the land. சிலர் தங்களுடைய இனத்துக்கு, தங்களுடைய இனம், அந்த இனத்துக்கு தங்களை அர்ப்பணித்து இருப்பார்கள். And certain others would have devoted themselves to the kindred. சிலர் தங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு தன்னை அர்ப்பணித்து இருப்பார்கள். And certain others would have devoted themselves to their father's family. இதை விட்டு எனக்கு வெளியில வர முடியாது என்று சொல்லுவார்கள். They will say, I cannot leave all these and come out. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் பலரிடத்திலும் இதை விட்டு வெளியே வா என்று பலமுறை எச்சரிக்கிறார். ஆனால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியல, இதை விட்டு வெளியில வர முடியல, தங்களை அதற்கு அர்ப்பணித்து விட்டார்கள். Even today the Spirit of God has prompted many to leave all those and come out of it, but yet they are not able to hear the warning of God, even though it has been many times, because they have devoted themselves to those things. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Genesis chapter 12 verse 1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. Now the Lord had said unto Abraham, get thee out of thy country and from thy kindred and from thy father's house unto a land that I will shew thee. தேசத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருக்க கூடாது. We must not be devoted for the land. இனத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருக்க கூடாது. We must not be devoted for our kindred. உன் தகப்பனுடைய வீட்டுக்காக, அந்த தகப்பனுடைய வீட்டில் உள்ள உறவுகளுக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நபராக நீ இருக்க கூடாது. You should not be a person devoted for your father's family, for your relatives, for your kinsmen and for your friends there. இங்கே நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது இந்த வார்த்தை நமக்கு சிம்பிளாக தெரிகிறது. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. எந்த இடம்னு சொல்லல, போன்னு சொன்னபோது அவன் என்ன செய்தான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தான். Here the call was given to Abraham by the Lord, saying, get thee out of thy country and from thy kindred and from thy father's house unto a land that I shew thee. But without asking another question, immediately he obeyed the voice of the Lord. So he left his country, his kindred and his father's family and went out. இந்த உலகத்துல ஏதாயிலும் ஒரு பொருளுக்கோ, ஏதாயிலும் ஒரு காரியத்துக்கோ, ஏதாயிலும் ஒரு மனிதனுக்கோ நீ உன்னை அர்ப்பணித்து விட்டால் தேவனுக்காக உனக்கு புறப்பட்டு வர முடியாது.
If you have devoted yourselves for something in this world or some person in this world or some other reason in this world, you can never come out of those things to serve the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சில இடத்துல நண்பர்களாக பழகியிருப்போம், வருஷக்கணக்காக நண்பர்களாய் பழகியிருப்போம். In certain cases, we would have been friendly with some others for many years. இப்ப கர்த்தர் பேசுவார், நீ அவங்களை விட்டு விலகி வா, புறப்பட்டு வா என்று சொல்லுவார். The Lord will say unto us, leave them and come away from them. இல்ல அவர்களோடு வைத்திருந்த ஐக்கியத்தை முறித்து விடு என்று சொல்லுவார். Or he may ask you to snap off the relationship you have with them. அப்படி அடிக்கடி கர்த்தர் பேசியும் சிலருக்கு அதை விட முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த நட்புக்கு தங்களை அர்ப்பணித்து விட்டார்கள். Even though the Lord wants them time and again, certain people cannot leave it off because they have devoted themselves for that friendship. ஆகவே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வந்த பிற்பாடும் தேசத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவர்கள், இனத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்கள், தகப்பனுடைய வீட்டுக்காக வைராக்கியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். Therefore, after coming to this Christian life also, there are people who have a great zeal for their country, a zeal for their kindred, and also a zeal for their father's family. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே உலக பிரகாரமாக ஒரு காரியத்துக்காக, ஒரு நபருக்கோ, ஒரு பொருளுக்கோ, ஒரு இடத்துக்கோ நாம் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் இருக்கக்கூடாது. Therefore, in this world, we should not devote ourselves for something or for some man or for some place in this world. யாக்கோபை பொறுத்தவரையிலும் அவன் ராகேல் என்ற ஒரு பெண்ணுக்கு தன்னை அர்ப்பணித்தவனாய் காணப்பட்டான். As far as Jacob was concerned, he had devoted himself for his wife Rachel. தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக தேவனை மறந்துதான் அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். And contrary to the will of God, he had lived and also he had forgotten God during that period. இரண்டாவதாக சீகேம் என்கிற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். அவன் சாதாரண நபர் அல்ல, அவன் ஒரு மேன்மை உள்ள மனிதனாய் இருந்தான். Second, we see of the person called Shechem. He was not a common man, but he was an honorable one. ஆனால் அப்படிப்பட்ட மேன்மை உள்ள மனிதன் தீனாள் என்கிற ஒரு பெண்ணுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவனாய் இருந்தான். But that honorable man had devoted himself for the sake of Dinah. மூன்றாவதாக பர்சிலாவை குறித்து நாம் பார்த்தோம். And third, we saw about Barzillai. இந்த பர்சிலா என்ன சொல்லுகிறான்? தாவீதின் இடத்திலிருந்து ஒரு விசேஷமான அழைப்பு, யாருக்குமே கிடைக்காத மேன்மையான அழைப்பு வந்தது. And Barzillai had a call or a special call from David which none else received. எருசலேமுக்கு வா, Come to Jerusalem. என்னோடு கூட இரு. Stay with me. அதுபோல பரம எருசலேமுக்கும் சீயோனுக்கும் பல்வேறு விதமான அழைப்புகள் வரும்போது இன்றைக்கு அநேகர் என்ன செய்ய பண்றாங்க? சீயோனுக்கு என்று பாருங்க அழைப்பு வருது, பலருக்கு சீயோனுக்கு என்று அழைப்பு வருகிறது. அவங்க என்ன செய்ய பண்றாங்க? அந்த குடும்பத்தை விட்டு, தகப்பனுடைய வீட்டை விட்டு, தாங்க பார்க்கிற வேலையை விட்டு வெளியே வர முடியல அவங்களுக்கு. Similarly, many people receive calls for New Jerusalem and Zion. In particular, when people are receiving a call from Zion, they are not able to leave off their country, leave off their kindred, leave off their father's family, and also leave off their occupation and come out. இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா காரியங்களும், எல்லா பொருள்களும், ஏன் எல்லா உறவுகளும் கூட அது அநித்தியமானதா இருக்கிறது. இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடியதா இருக்கிறது. All things that we see in this world, all material items and also all relationships will perish along with this world. இந்த ஓர்மாவின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருப்பான் என்று சொன்னால் உலக பிரகாரமான அழிந்து போகக்கூடிய அநித்தியமான காரியங்களுக்காக நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவனாய், நம்முடைய நாட்களையும் வருஷங்களையும் காலங்களையும் நம்முடைய ஜீவியத்தையே அப்படி அதற்காக அர்ப்பணிக்கக்கூடியவனாய் நம்மை மாற்றி விடுவான். If this king of Urma is present in us, he will make us to devote ourselves, our times, our years and ages to temporal things and perishable things and worldly things. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படித்தான் சிலர் தங்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருப்பார்கள். In this way, certain people are devoted to their job. சிலர் தங்களுடைய கல்விக்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாய் காணப்படுவார்கள். And certain of others have devoted themselves to their education. சிலர் உறவு முறைகளுக்கு, இப்ப பாருங்க, வேறுபாட்டின் ஜீவியம் என்று சத்தியம் சொல்லும், வேறுபாட்டின் ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுவார். ஆனாலும் சில உறவுகளை விட்டு சிலருக்கு வெளியில வர முடியாது. அந்த உறவுகளுக்கு தங்களை அர்ப்பணித்து இருப்பாங்க. அப்படியே The Lord will be speaking about the life of separation, but yet certain people are devoted to their relationships and they were not able to come out of that. தேவன் நம்மை எதற்காக அழைத்தார்? Why has the Lord called us? தேவன் நம்மை எதற்காக அபிஷேகித்தார்? Why has the Lord anointed us? அவர் ஒருவருக்கே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். We have to devote ourselves to Him alone. அவர் ஒருவருக்கு மாத்திரமே நாம் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட வேண்டும். And we must be found being devoted to Him alone. ஓர்மாவின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாய் நம்மை ஒப்புக் கொடுக்க அவன் அனுமதிக்கவே மாட்டான். As long as the king of Urma is alive in us, he will never allow us to devote ourselves to the Lord. கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியமில்லையோ, கர்த்தர் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ, அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எவைகளோ அவைகளுக்கு
நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவனாய் இந்த ஓர்மாவின் ராஜா நம்மை மாற்றி விடுவான். This king of Hormah will change us so that we devote ourselves to things that displease the Lord and the things that is being hated by the Lord. இரண்டாவது அர்த்தத்தை குறித்து நான் சுருக்கமாய் சொல்கிறேன். I want to give you a brief explanation about the second meaning. ஏனென்றால் இந்த ரெண்டு ராஜாக்களுக்கும் அநேக அர்த்தங்கள் இருக்கிறபடினால ஒவ்வொன்றுக்கும் நான் ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டு போறேன். For there are many meanings for these two kings, therefore I am just giving a couple of examples for each. இரண்டாவது அர்த்தம், ஓர்மாவின் ராஜாவுடைய இரண்டாவது அர்த்தம் cursed for destruction, அழிவுக்காக சபிக்கப்பட்டது. Second meaning of the term Hormah is cursed for destruction. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த ஓர்மாவின் ராஜா நமக்குள்ள உயிரோடு இருப்பான் என்று சொன்னால் என்ன சம்பவிக்கும் என்று சொன்னால், தேவன் என்னையும் உங்களையும் அழிவுக்காக சபிக்கத்தக்கதாக அவன் நம்மை நடத்துவான். If this king of Hormah is alive in us, he will lead us in a way so that the Lord himself comes to curse us for destruction. அதாவது தேவன் என்னையும் உங்களையும் பார்த்து நீ அழிஞ்சு போ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, சபிக்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்டதான சுபாவங்களை அவன் நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். He will bring such nature so that on seeing those, the Lord will say unto you and me, be cursed. நான் வேதத்திலிருந்து தேவன் அழிவுக்காக சபித்த மூன்று முக்கியமான காரியங்களை சொல்றேன். வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்குது. தனிப்பட்ட அநேக மனிதன் ஆண்டவர் சபிச்சிருக்கிறார் அழிவுக்காக. ஒரு பட்டணத்தை சபிச்சிருக்கிறார், ஒரு சாம்ராஜ்யத்தை சபிச்சிருக்கிறார். ஆனா நான் மூன்று காரியங்களை இன்றைய தினத்தில் சொல்லுகிறேன். There are many places in the scripture where the Lord has cursed people. Certain places the Lord has cursed personally. In certain places he has cursed certain cities, and in some other places he has cursed also empires. But let me give you three examples now. முதலாவதாக எஸ்தர் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்த போது மொர்தெகாயின் மூலமாக, மொர்தெகாய் சொன்னாலும் அது ஒரு கர்த்தருடைய வார்த்தையா இருந்தது, மொர்தெகாயின் மூலமாக எஸ்தருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. First of all, when Esther was in the palace, the words spoken by Mordecai, even though it were the words of Mordecai, it were the words of God. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Esther chapter 4 verse 14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். For if thou altogether holdest thy peace at this time, then shall their enlargement and deliverance arise to the Jews from another place, but thou and thy father's house shall be destroyed, and who knoweth whether thou art come to the kingdom for such a time as this. ராஜ அரண்மனையில் காணப்பட்டதான் எஸ்தரை பார்த்து, இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அந்த அரண்மனை வாசத்தை வாங்கி கொடுத்த, அந்த அரண்மனை வாசத்துக்கு எஸ்தர் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த மொர்தெகாய் சொல்றான் எஸ்தரை பார்த்து, நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். And Esther who was living in the palace, and this Mordecai was the cause for Esther to stay in the palace. Now looking unto that Esther, Mordecai said, thou and thy father's house shall be destroyed. எந்த மொர்தெகாய் இந்த எஸ்தரை அந்த ராஜ அரண்மனைக்கு அனுப்பினானோ, அவள் ஒரு ராஜஸ்திரியாய் மாற வேண்டும் என்று வாஞ்சித்து கிரியை செய்தானோ, அந்த எண்ணத்தோடு வளர்த்தானோ, அதே மொர்தெகாய் சொல்றான். அந்த மொர்தெகாய் தான் எஸ்தரை வளர்த்தது. எஸ்தரை உருவாக்குனது மொர்தெகாய் தான். ஆனா அந்த மொர்தெகாய் சொல்றான், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். Mordecai brought up Esther. Mordecai was the man who sent Esther to the palace, and Mordecai was the man who desired Esther to become queen. But that same Mordecai now says, thou and thy father's house shall be destroyed. எஸ்தர் நன்றாக இருக்க வேண்டும், எஸ்தர் உயர்வாக இருக்க வேண்டும், அவள் ஒரு ராஜஸ்திரியாய் மாற வேண்டும் என்று அந்த எஸ்தரை வளர்த்து ஆளாக்கி அந்த அரண்மனை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த, ஏன் அந்த ராஜஸ்திரி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த அந்த மொர்தெகாய் இப்போது சொல்லுகிறான், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். Mordecai wanted Esther to be happy. Mordecai wanted Esther to receive respect. Mordecai wanted Esther to become queen. And that same Mordecai is now telling unto Esther, thou and thy father's house shall be destroyed. இப்படி ஒரு வார்த்தை மொர்தெகாயின் வாயிலிருந்து வர காரணம் என்ன? What is the reason for such a word to proceed out of the mouth of Mordecai? எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் இந்த வார்த்தை சொல்ல காரணம் என்ன? What is the reason for Mordecai to say such a word to Esther? யூதர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்.
The Jews were being afflicted. யூதர்களுக்கு பல்வேறு விதமான உபத்திரவங்கள் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. There were different tribes of persecution for the Jews. உனக்கு ராஜ்யமேன்மை இருக்கிறது. You are now in a royal status now. அப்ப உன் ராஜ்யமேன்மையை பயன்படுத்தி உன் சகோதரர்களுக்கு நீ நன்மை செய்ய வேண்டும். Using your royal status, you must help your brethren. உனக்கு ராஜ்யமேன்மை இன்றைக்கு இருக்கிறது. You have the royal status. உன் சகோதரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Your brethren are suffering. துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are enduring persecution. உனக்கு தேவன் கொடுத்த அந்த ராஜ்யமேன்மையை பயன்படுத்தி உன் சகோதரர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? சகாயம் செய்ய வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும். Using the royal status given to you by your Lord, you have to help your brethren and save them. அப்படி நீ அதை செய்ய தவறினால், In case you fail, உன்னுடைய சகோதரர்களுக்கு கஷ்டத்துல, உபத்திரவத்துல, துன்பத்துல உதவி செய்ய, சகாயம் செய்ய நீ மனமில்லாமல் போனால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். in case you do not have the mind to help your brethren who are in trouble and who are being persecuted, then you and your father's house will be destroyed. ரெண்டு காரியம் சொல்லப்படுகிறது. Two things are told there. ஒன்று, இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால், First is, if you hold your peace at this time, உன்னுடைய உடன் சகோதரர்கள், உன்னுடைய உடன் சகோதரிகள் பல்வேறு உபத்திரவங்களை சகிக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், தேசத்திலே பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள், அல்லது இன்னொரு பெரிய கஷ்டம் அவர்களுக்கு வரப்போகிறது. அப்ப இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா, அதை பார்த்துட்டு மற்றவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நீ மௌனமா இருந்தால், that is, your brethren and your sisters are suffering in the land and they are going also to endure sufferings in future, and in this time as this, if you hold your peace, அவர்களுக்கு உதவி செய்ய உனக்கு முடியும், you are able to help them, அவர்களை காப்பாற்ற உனக்கு முடியும், you have the capacity to save them, அவர்களை ரட்சிக்க உனக்கு முடியும். you can save them, ஆனா நீ மௌனமா இருக்கிற. but yet you are holding your peace. அப்படியானால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். If that be so, you and your father's family will be destroyed. அப்ப மௌனமா இருந்தால் அழிவீர்கள். அடுத்து சகாயமும் ரட்சிப்பும் செய்யாவிட்டால் அழிவீர்கள். Therefore, first, if you hold your peace, you shall be destroyed, and next, if you do not help and if you do not save, you will be destroyed. அப்ப நீ மௌனமா இருந்த கர்த்தர் என்ன செய்வார்? If you hold your peace, what will the Lord do then? கஷ்டப்படக்கூடிய, துன்பப்படக்கூடிய தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியாத வேறொரு ஆளை எழுப்பி விடுவார். The Lord will raise up another person to help his people who are in difficulties and sufferings. உதவி செய்ய வேண்டிய நேரத்தில், காப்பாற்ற வேண்டிய நேரத்தில், அவங்களுடைய கஷ்டங்களை துளைக்க வேண்டிய, அவருடைய கண்ணீரை துளைக்க வேண்டிய நேரத்தில் நீ மௌனமா இருந்தது நிமித்தமாக நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். Because thou holdest your peace when you had to help them and when you had to save them and when you had to wipe away their tears, your father's family, and you shall be destroyed. அப்ப ஓர்மாவின் ராஜா நமக்குள்ள உயிரோடு இருப்பான் என்று சொன்னால் நமக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவத்தை கொண்டு வருவான். Therefore, if the king of Horma is alive in our lives today, he will bring in such natures even in us. எந்த தேவன் நாம் நன்றாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ராஜ்யமேன்மையோடு இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாரோ, அதே தேவன் மூலமாக சபிக்கத்தக்கதாக தேவன், அந்த தேவன் நம்மை சபிக்கக்கூடிய அளவுக்கு இவன் நம்மை கொண்டு வருவான். The Lord who desires us to be happy, who desires us to be honorable, and who desires that we receive a royal status, that same God by this the spirit of Horma will be made to curse us. கவனிக்க வேண்டிய காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. மொர்தெகாய் எஸ்தருக்கு எதிரி அல்ல. ஒருவேளை சில எதிரிகள் என்ன செய்வாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை பிடிக்கல, அவன் என்ன செய்வாங்க, சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ நாசமா போ, நீ அப்படி போ, இப்படி போன்னு சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை பிடிக்காவிட்டா சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க உள்ள சம்பவம் அப்படி அல்ல. The matter that we have to look into here is that Mordecai was not an enemy to Esther, for if he be an enemy, he will be cursing the other person. Generally that takes place in the world, but that was not the matter here. எஸ்தரை வளர்த்தெடுத்தது மொர்தெகாய். Mordecai was the person who brought up Esther. அவளுடைய தேவைகளை சந்தித்து, அவளுக்கு புசியை கொடுத்து, அவளுக்கு தேவையான வஸ்திரங்களை வாங்கி, அவளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவளை வளர்த்தது இந்த மொர்தெகாய். எஸ்தரை வளர்த்தது மொர்தெகாய். It was Mordecai who fed Esther, got her everything and catered to all her needs and brought her up in life. ஏதோ உலக பிரகாரமாக சாப்பாடு போட்டு Dress வாங்கி கொடுத்து வளர்த்தது மாத்திரமல்ல, அவளை எப்படி ஆளும் இந்த தேசத்துக்கே ராஜஸ்திரியாமா, அது சாதாரண தேசம் அல்ல, சாம்ராஜ்யம், 4வது சாம்ராஜ்யமாகிய மேதியா பெர்சியா, அந்த சாம்ராஜ்யத்துக்கு தான் எஸ்தர் என்ன செய்தா, அவர் ராணியா மாற்றப்பட்டா.
Not thus that he just fed her with food and got her dress for her regular needs, but he brought her up in a way so that she received a royal status, and later she turned out to be the queen of the fourth empire, that is the Medo-Persian empire. அப்ப எஸ்தர் நன்றாக இருக்க வேண்டும், அவ உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும், அவ நல்ல நிலவரத்துக்கு இருக்க வேண்டும் என்று விரும்பினவன், அதற்காக பிரயாசப்பட்டவன், அதற்காக கண் விழித்தவன், அதற்காக ஜெபித்தவன் தான் அந்த மொர்தெகாய். Mordecai was a person who had suffered and labored and also was staying awake in the nights and praying, so that Esther was happy in life, she was brought up in life, and also she attained a high status in life. இன்றைக்கு அதே மொர்தெகாய் இந்த எஸ்தரை பார்த்து நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எஸ்தர் மாறிவிட்டாள். Today Esther has gone to a place where the same Mordecai was now telling, thou and thy father's house shall be destroyed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தருடைய மனதை நாம் பார்க்கிறோம். From this scripture passage we are able to understand the mind of God. இந்த உலக பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கலாம். God could have blessed you materially in this world. உங்களில் சிலருக்கு ராஜ்ய மேன்மை இருக்கலாம். You might have royal status too. உலக பிரகாரமாக ஐஸ்வரியங்கள் இருக்கலாம். You might have riches in this world. பல மேன்மைகள் இருக்கலாம். Many greatness also. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக மற்ற தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறதை, உபத்திரவப்படுகிறதை, துன்பப்படுகிறதை நீங்கள் மௌனமாய் இருந்து பார்த்தால் இதுதான் முடிவு, நீங்களும் உங்கள் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள் என்கிற வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. In front of your eyes, if you see other children of God suffering in difficulties and if they are being persecuted, and if you hold your peace altogether, this is the word of God, you and your father's house shall be destroyed. அப்ப ஓர்மாவின் ராஜா உயிரோடு இருந்தா என்ன செய்வான்? What will King Horma, who is alive in you, do? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்களே, கர்த்தரால் ராஜ்ய மேன்மையை பெற்றுக்கொண்டவர்களே, கர்த்தருடைய ஜனங்கள் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவி செய்யாம மௌனமா பார்க்கும்படி செய்வான். He will make the people of God who had been blessed by the Lord, who had been brought up in life by the Lord, and who have been blessed by the Lord abundantly, he will make them to silently watch the people of God suffering. ஒரு சின்ன உதவி கூட செய்ய விட மாட்டான். He won't allow them to even help them a little. ஏனென்றால் அப்பதான கர்த்தருக்கு கோபம் வரும். Only then the anger of the Lord will be kindled there. நான் உன்னை இவ்வளவு தூரம் ஆசீர்வதித்தனே, இவ்வளவு தூரம் உயர்த்தினேனே, இவ்வளவு நன்மைகளை செய்தனே, என் சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட என்னுடைய சபையில ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கஷ்டப்படும் போது, துன்பம் வரும்போது நீ பார்த்து கொண்டு மௌனமா இருந்தாயே, ஒரு சகாயம் செய்யவில்லையே. I have blessed you so much, I have brought you up in life, I have given you good status in your life, but after looking to a child of God in the church who is suffering much, who is in difficulties, who is in crisis, you are not able to bail them out, therefore you have to be cursed. மற்றவருடைய கஷ்டத்தை பார்த்துட்டு மௌனமா இருக்கும்படி பண்ணி விடுவான். He will make us to hold our peace even though we see others suffer. எந்த உதவி எந்த சகாயமும் செய்யாத அளவுக்கு இருதயத்தை கடினப்படுத்தி விடுவான். He will harden the heart so that we do not go forward to help them or to save them. அப்போதான் கர்த்தருடைய கோபம் வரும். Only then the anger of the Lord will come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி இரண்டாவதாக Second, நான் ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறேன். I want to tell you about another thing. பாபிலோனை குறித்து நாம் பார்க்கிறோம். We see about Babylon. எரேமியா 51 அதிகாரம் 11 வசனம். Jeremiah chapter 51 verse 11. உங்களை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. Make bright the arrows, gather the shields. The Lord hath raised up the spirit of the kings of Medes for his devices against Babylon to destroy it, because it is the vengeance of the Lord, the vengeance of his temple. இங்கே பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய நினைவு. It was the plan of God to destroy Babylon. பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய நினைவு. It was the plan of God that Babylon should be destroyed. கர்த்தர் பாபிலோனை அழிக்க வேண்டும் என்கிற முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு பாபிலோன் மாறினது. Babylon had changed itself to a position so that the Lord had decided to destroy it. இந்த பாபிலோனை உயர்த்தினது, இந்த பாபிலோனின் ராஜாக்களை உயர்த்தினது, சாதாரண ராஜாக்களாய் காணப்பட்டவர்களை சாம்ராஜ்யத்தின் அதிபதியாய் மாற்றினது தேவனாகிய கர்த்தர். It was the Lord God who had elevated Babylon and elevated the kings of Babylon. They were initially small kings, but later the Lord had elevated to a position where they became the emperors of a great empire. எசேக்கியேல் 29 அதிகாரம் 18-19 வசனங்கள். Ezekiel chapter 29 verses 18 and 19. கர்த்தர் எப்படி இந்த பாபிலோனை உயர்த்தினார், அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை
ஒரு சாதாரண ராஜாவை எப்படி சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாய் மாற்றினார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். There we can see how the Lord elevated Babylon and how he had made Nebuchadnezzar an ordinary king as an emperor. மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனையினிடத்தில் கடும் ஊழிய வாங்கினான். ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று, ஒவ்வொரு தோள்பட்டையின் தோலும் உரிந்து போயிற்று. ஆனாலும் அவன் தீர்வுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன். அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைப்பிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளை பொருளை எடுத்துக்கொள்ளுவான். இது அவனுடைய சேனைக்கு கூலியாயிருக்கும். Son of man, Nebuchadnezzar, king of Babylon, caused his army to serve a great service against Tyrus. Every head was made bald, and every shoulder was peeled. It had he no wages, nor his army, for Tyrus, for the service that he had served against it. Therefore thus saith the Lord God, Behold, I will give the land of Egypt unto Nebuchadnezzar, king of Babylon, and he shall take a multitude, and take a spoil, and take a prey, and it shall be the wages for his army. சாதாரண ராஜ்யமாய் காணப்பட்ட அந்த பாபிலோனை, சாதாரண ராஜாவாய் காணப்பட்ட அந்த நேபுகாத்நேச்சாரை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகவும், அந்த சாதாரண பாபிலோனை ஒரு பெரிய சாம்ராஜ்யமாகவும் இந்த உலகத்தில் உயர்த்தினது தேவனாகிய கர்த்தர். It was the Lord God who had made Nebuchadnezzar, who was a vassal, into a great emperor, and Babylon, which was an ordinary nation, into an empire. எந்த தேவன் உயர்த்தினாரோ அதே தேவன், அந்த தேவனாகிய கர்த்தர் இப்போ சொல்லுகிறார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே என்னுடைய நினைவு. It was the Lord God who had elevated them, but that same Lord God now says, it is in my mind to destroy Babylon. இப்படி ஒரு முடிவுக்கு எந்த தேவன் உயர்த்தினாரோ அதே தேவன் அழிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இந்த முடிவுக்கு தேவனை கொண்டு வந்தது எது? What was the thing that prompted this God, who first wanted those empire and the emperor to be elevated, later to destroy them? தேவனுடைய ஆலயத்துக்காக. அதே வசனத்தில் நாம் படித்தோம், எரேமியா 51:11, தேவனுடைய ஆலயத்துக்காக கர்த்தர் வாங்கும் பழி அது. In Jeremiah chapter 51 verse 11 we read that it was the vengeance of the Lord, the vengeance of his temple. அப்ப ஆலயம் தீட்டுப்படுத்தப்படும் போது, ஆலயம் சுட்டரிக்கப்படும் போது, ஆலயத்துல இவன் என்ன செஞ்சான்? நேபுகாத்நேச்சாரை குறித்து படிக்கும்போது ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு இடத்துல தேவாலயத்தில் காணப்பட்ட வெண்கல தொட்டிகள் எல்லாம் உடைத்து போட்டார்களாம். When the temple of God was defiled and when the temple of God was burnt on, the vengeance of the Lord was kindled there. In Isaiah it is written, Nebuchadnezzar broke the brazen laver found in the temple of God. மாத்திரமல்ல, பாபிலோனில் மற்றொரு ராஜா என்ன செய்தான்? தேவாலய பாத்திரங்களை கொண்டு வந்து அதுல மதுவை ஊற்றி விருந்து பண்ணி தானும் தன்னுடைய வைப்பாட்டிமார்களும் பிரபுக்களும் எல்லாரும் குடித்து வெறித்து தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்தினார்கள். Not only that, another Babylonian emperor had taken all the vessels from the temple of God and brought it to his palace, and later with that vessels he drank wine along with his concubines and nobles and defiled the vessels of God. இந்த ஓர்மாவின் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருப்பானானால் தேவனுடைய கோபம் நம்மேல் வரத்தக்கதாக தேவனுடைய ஆலயத்தை நம்மை கொண்டு தீட்டுப்படுத்துவான். If this king of Horma is alive in us, he will be defiling the temple of God using us, so that the wrath of God is being kindled against us. தேவாலயத்தின் பாத்திரங்களிலே மதுவை ஊற்றி குடிக்கத்தக்கதாக அவன் செய்வான். He will make us to drink wine by the vessels found in the temple of God. மது என்பது உலக பிரகாரமான சந்தோஷம், உலக பிரகாரமான இச்சையும் வெறியையும் உண்டாக்கக்கூடிய காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that wine shows the worldly joy and also the lust in this world. நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயம். Our body is the temple of God. சாதாரண நிலவரத்தில் காணப்பட்ட நம்மில் பலரையும் ஆண்டவர் இன்றைக்கு உயர்த்தி, எப்படி நேபுகாத்நேச்சாரை உயர்த்தினாரோ அதுபோல உலக பிரகாரமாக பல்வேறு காரியங்கள்ல இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். Many of us were in a very ordinary state, but the Lord has elevated most of us like he had elevated Nebuchadnezzar to be an emperor. தாவீதை போன்று நாமும் சொல்ல வேண்டும், ஆனால் நாம் சொல்லுகிறது இல்லை. We also should be telling like David, but we do not do that. இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று தாவீது சொன்னான். David said, what am I and what is my father's house that thou hast brought us hitherto? அதுபோல நாமும் கூட வருடத்தின் கடைசி மாதத்துல கடைசி நாட்கள்ல நான் சொல்ல வேண்டும், இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம்.
Therefore, in the end of this year and the final days of this year, we also have to say, what am I and what is my family that thou hast brought us hitherto? ஆனா தாவீதுக்கு இருந்தது போல ஒரு நன்றியுள்ள இருதயம் நமக்கு உண்டாக போகிறது இல்ல. But we are not going to have a grateful heart like that of David's. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அது நீங்க கூட்டங்களுக்கு வரக்கூடிய முறைமையை பார்க்கும்போதே தெரிகிறது. But by the way you come to the meetings, we can know that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப சாதாரண லோகத்திலே காணப்பட்ட நம்ம இன்றைக்கு நமக்கு இருக்கிற உயர்வு கர்த்தரால் கிடைத்தது. We were in an ordinary state, but now we have been in an elevated position that has been given to us by our God. சிலர் யோசிக்கிறாங்க, எனக்கு ஒரு உயர்வும் இல்ல இந்த உலகத்துல, ஒரு வேலை, ஒரு நல்ல வேலை கூட இல்ல, தங்கி இருக்க ஒரு நல்ல வீடு கூட இல்ல, அப்படி என்னத்த ஆண்டவர் எனக்கு உயர்வு கொடுத்துருக்கான்னு சிலர் யோசிக்கிறீங்க. யோசிக்கலாம். Certain people may be thinking, I do not even have a proper job and I do not have a decent house to stay in, and how come can I say that the Lord has lifted me up? நான் சொல்றேன், நம்ம ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறது இந்த உலகத்துல, இந்த பூமியில உயிரோட வச்சிருக்கிறதே ஒரு பெரிய காரியம் தான். I tell you one thing, that the Lord has placed us alive in this world, that itself is a very great thing. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நேபுகாத்நேச்சார் உயர்த்தப்பட்ட பிற்பாடு என்ன செஞ்சான்னு சொன்னால், எந்த தேவன் தன்னை உயர்த்தினாரோ அந்த தேவனுக்கு விரோதமாக அந்த ஆலயத்துக்கு பாத்திரங்களை அவன் தீட்டுப்படுத்தக்கூடியவனாய், அவனுடைய பிள்ளைகள் தீட்டுப்படுத்தினார்கள். அவன் என்ன செய்தான்? வெண்கல தொட்டியை உடைத்து போடக்கூடியவனாய் காணப்பட்டான். Therefore it was the Lord God who had elevated Nebuchadnezzar, but he on the other hand, after he was being elevated, he broke the brazen laver that was found in the temple of God, and his descendants had defiled the vessels of the temple of God. நான் நினைக்கிறேன் ராஜாக்களின் புத்தகத்திலேயும் ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே எரேமியால ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், வெண்கல தொட்டிகளை அவன் உடைத்து போட்டு என்று நாம் பார்க்கிறோம். In the book of Kings and in another prophetical book also, it is written that he broke the brazen laver. அப்ப என்னன்னா, தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்தினால் கர்த்தர் என்ன செய்வார்? அழிக்கும்படியாக சாபம் கூறுவார். Therefore, if you defile the vessels of the temple of God, the Lord will curse you for destruction. அது ஓர்மாவின் ராஜாவுக்கு நன்றாக தெரியும். The king of Horma very well knows about that. அப்ப தேவனுடைய ஆலயம் என்பது நம்முடைய சரீரம் தான் ஆலயம். Our body is the temple of God. நம்முடைய கண்கள் அவன் தீட்டுப்படுத்துகிறான். He will defile our eyes. இந்த கண்கள் ஒரு பாத்திரம். Eye is a vessel. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம்னு சொன்னா, இந்த தேவனுடைய ஆலயத்துல காணப்படக்கூடிய கண்கள் ஒரு பாத்திரம், தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம். If our body is the temple of God and the eye, which is one of the members of the body, is a vessel in the temple of God. எப்படி அவர்கள் மது ஊற்றி குடித்து வெறித்தார்களோ, as they used the vessels to drink wine and to be inebriated. இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திலே காணப்படக்கூடிய கண்களாகிய இந்த பாத்திரத்தில் என்ன செய்றோம்? மதுவை ஊத்துறோம். அதான் உலக பிரகாரமான சந்தோஷம், பாவ சம்பந்தப்பட்ட காரியங்கள், இச்சைகள், நெட்லையும் பல்வேறு காரியங்களையும் பல்வேறு காரியங்கள் இந்த கண்களால நம்ம செய்றோம், பார்க்கிறோம். And this body is the temple of God, or the eye which is the vessel in the temple of God. By that he is pouring wine, that is the pleasures of this world, all the lusts in this world, all the things that defile our eyes through the net and computer and etc. காதுகள் ஒரு பாத்திரமா இருக்கிறது. The ear is also a vessel. அப்ப காதுகள்ல உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான சந்தோஷங்கள், அசுத்தமான காரியங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத காரியங்களை குறித்து கேட்கக்கூடியவர்களா இருக்கிறோம். And we are by our ears listening to things of this world, on the stories in this world, and things that edify not. வாய் ஒரு பாத்திரம். Mouth is a vessel. கரங்கள் ஒரு பாத்திரம். Hand is a vessel. கால்கள் ஒரு பாத்திரம். Leg is a vessel. இப்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் அவன் தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறான். தேவ சித்தத்துக்கு மாறாக, தேவனுடைய கோபம் நம்மேல் எழும்பும்படியாக. In this way he is defiling every vessel in the body, so that it is against the will of God, and also that the anger of the Lord may be kindled against us. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல, not only in the Old Testament period, கிருபையின் காலத்திலும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். in this dispensation of grace also the Lord has told, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். you are the temple of God. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். If any man defile the temple of God, him shall God destroy. 1 கொரிந்தியர் 3:16-17 வசனங்கள். 1 Corinthians chapter 3 verses 16 and 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். Know ye not that ye are the temple of God, and that the Spirit of God dwelleth in you? If any man defile the temple of God, him shall God destroy, for the temple of God is holy, which temple ye are. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். If any man defile the temple of God, him shall God destroy. இதான் cursed for destruction.
This is cursed for destruction. இதான் ஓர்மா ராஜா. This is the king of Hormah. ஓர்மா ராஜா ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள உயிரோடு இருந்தால், If the king of Hormah is alive and a child of God, அவன் என்ன செய்வான்? தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உலக பிரகாரமாக பயன்படுத்த முடியாது. உலக சந்தோஷங்களுக்கு, உலக இன்பங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு அவன் இடம் கொடுப்பான். and he will make us to use the vessels of the temple of God for worldly things and the pleasures of this world, and also for the lusts that are found in this world. பேதுரு அப்படிப்பட்டவர்களை குறித்து என்ன சொல்கிறார்? What does Peter tell about such people? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13-14 வசனம். 2 Peter chapter 2 verses 13 and 14. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி, ஒரு நாள் வாழ்வு, They count it pleasure to riot in the daytime. கரைகளும் லட்சைகளுமாயிருந்து கரைகளும் லட்சைகளுமாயிருந்து, Sports they are and blemishes. உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். விருந்து, பல்வேறு விருந்துகளை பிக்ஸ் பண்ணி அந்த விருந்துகளுக்கு போய் அங்க நேரத்தை செலவழித்து அங்க பல காரியங்களை பேசி சிரிச்சு பரியாசம் பண்ணி பல காரியங்களை கேட்டு உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். They are fixing many feasts and they are going there, they are eating there, they are rioting there, they are spending their time there, they are giggling, they are chortling, and they are in pleasure, they are spending their time in this way. அடுத்து விபச்சார மயக்கத்தால் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும், Eyes full of adultery. பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற பாவத்தை விட்டு ஓயாத, ரிட்டையர்ட் கிடைக்கல 58 வயசாச்சு, உலக பிரகாரமான வேலைக்கு என்ன செய்றாங்க? 58ல ரிட்டையர்ட் கொடுத்துறாங்க. Cannot ஓய்வு. cease from sin. In the world also at the age of 58 you are sent back on retirement. ஆனா அந்த பாவத்துக்கு மட்டும் 80 வயசானாலும் ஓய்வு கிடைக்க மாட்டேங்குது. But the sin is not getting retirement even though it is 80 years of age. பாவம் யாருக்கு ஓய்வு தர்றதில்ல. உனக்கு 80 வயசாச்சுப்பா, உனக்கு 80 வயசாச்சு, நீ ஓய்வு எடுத்துக்க. பாஸ்டர் மனோகரன் ஒரு முறை மார்த்தாண்ட கவுன்சில் அப்படி சொன்னார். மார்த்தாண்ட கவுன்சில்ல பாஸ்டர் மனோகரன் அவர்கள் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், இப்படி ஒரு டம்ளரை, வெறும் டம்ளர் இருக்கு இல்லையா, தண்ணி உள்ள டம்ளர்ல வெறும் டம்ளரை அப்படி தூக்கக்கூடிய பலன், அப்படி தூக்கக்கூடிய பலன் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பாவத்தின் வல்லமை, மாம்சத்தின் வல்லமை போராடிட்டே இருக்குமா. Sin won't allow you to retire even if you're 80 years of age. That is what Pastor Manoharan told in the Marthandam convention. Until you have the strength to lift up one empty tumbler, sin will be striving in your body. அதுக்கு கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, வயசானவங்க, வாலிபர்கள், சிறு பிள்ளைங்க, இப்படிலாம் அதுக்கு கிடையாது. அது 80 வயசு தாத்தாவா இருந்தாலும் என்ன செய்யும்? அது போராடிட்டு இருக்கும். அதான் சிலர் சொல்றாங்களே அறிக்கையில, 80 வயசாச்சு சொல்றாங்களே, இன்னும் எங்களுக்கு ஜெயம் கிடைக்கல, இன்னும் எங்களுக்கு சிந்தையில ஜெயம் கிடைக்கல, கண்கள்ல ஜெயம் கிடைக்கல, அப்படிலாம் சிலர் அறிக்கை பண்ணி கேட்டிருக்கீங்க தானே? Sin has got no criterion as married or unmarried or young or old or adults or siblings. That is what we heard about an old believer also coming and telling, even though I'm quite old in age, I have got no deliverance from my mind because sin and lust are striving against my mind and my eyes. பாவத்தை விட்டு ஒரு ஓய்வு கிடைக்க மாட்டேங்குது. We are not able to get retirement from sin. இதுல என்னது விஆர்எஸ் கிடைக்காது, என்ன செய்ய முடியாது, அந்த ரிட்டையர்மென்ட்டும் கிடையாது. And we cannot also get VRS or we won't be retired even on maturity. 58 வயசு ஆச்சு ரிட்டையர்ட் ஆயிட்டோம் அப்படியும் இல்ல எங்களுக்கு இந்த வேலை பாதியிலே போதும் நாங்க விஆர்எஸ் வாங்கிக்கிறோம் அப்படியும் இல்ல. And you don't say 58 is the age of retirement so I have to retire, or I'm going to retire in between so I have opted for a VRS. பாவத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் விஆர்எஸ் வாங்க முடியாது. இது வரைக்கும் நாங்க பாவம் செஞ்சோம், இனி நாங்க செய்ய மாட்டோம், விஆர்எஸ் வாங்கிக்கிறோம் அப்படி நம்ம யாரும் சொல்ல முடியாது. As far as sin is concerned, no one can say till now we were committing sin, now we are going to go on a VRS. அதான் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். கண்கள், அதான் சொன்னேன், கண்கள். Having eyes full of adultery and that cannot cease from sin. அப்ப கண்கள் என்பது தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பாத்திரம். Eye is a vessel in the temple of God. அந்த பெல்ஷத்சார் ராஜா என்ன செய்தான்? அந்த பாத்திரத்துல எதை ஊத்தி குடித்தான்? மதுவை ஊத்தி குடித்தான். King Belshazzar used those vessels from the temple of God to drink wine. ஒரு விருந்து வீட்ல, in a banquet house. ஒரு பெரிய விருந்து நடந்தது. There was a great feast. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல விருந்துக்கு போகிற இடங்கள் என்ன செய்றாங்க? கண்கள்ல பல காரியங்களை செய்றாங்க.
Similarly, when they go to feast, their eyes are used in different ways. காதுகள்ல பல காரியத்தை கேட்கறாங்க. By the ears, they are hearing many things. உலகத்துள்ள அருவருப்பான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத காரியங்கள். All abominable things in the world, all filthy things in the world, and all things that edify not. அடுத்து வாசிக்கிறோம், வாசிங்க. Next. உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். பொருளாசை இருந்தா போதுமா? சாபத்தின் பிள்ளைகள். Cursed for destruction. அதான் ஓர்மா ராஜா. Those who have exercised with covetous practices, that is cursed children, that is cursed for destruction. பொருளாசை இருந்தா அவங்க சாபத்தின் பிள்ளைகள். If they are covetous, they are cursed children. உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். Beguiling unstable souls. பொருளாசையில் பழகினவர்கள். Those who have exercised with covetous practices. And shall receive the reward of unrighteousness, as they that counted pleasure to row it in the daytime, sports they are and blemishes, sporting themselves with their deceivings, while they feast with you, having eyes full of adultery, and that cannot cease from the sins, beguiling unstable souls, and heart that they have exercised in covetous practices, cursed children. அப்ப ஓர்மா ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருந்தால், Therefore, if this king of Horma is alive in us, நம்முடைய தேவன் நாம் நன்றாக இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சியோனாய் மாற வேண்டும், என் பிள்ளை எருசலேமாய் மாற வேண்டும் என்று எண்ணக்கூடியவர், இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர். Our God is the one who says, my child should be happy in this world, should be blessed in this world, should become Zion and also Jerusalem. அப்படிப்பட்ட தேவன், நீ சாபத்தின் பிள்ளை, நான் உன்னை கெடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஓர்மா ராஜா பல சுபாவங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறான். This king of Horma brings in different natures in us, so that God will be telling unto us, thou art cursed children, and I will be destroying you completely. எப்போது தேவன் நம்மை சபிக்கிறார்? When does the Lord curse us? எப்போது கர்த்தர் நமக்கு எதிரியாய் மாறுகிறார்? When does the Lord turn out to be an adversary? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். If anyone defile the temple of God, him shall God destroy. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முதலாவது என்ன செய்தோம்? எஸ்தருடைய வாழ்க்கையில இந்த ஓர்மா ராஜா இருந்த என்ன செய்வான்னு சொன்னா, மற்றவங்களுக்கு நன்மை செய்ய விட மாட்டான், மற்றவங்க கஷ்டத்துல உதவி செய்ய விட மாட்டான், மௌனமா இருக்க வைப்பான். First of all, we saw about the life of Esther. If this king of Horma is alive in us, he will never allow us to help others in their time of need. He won't allow us to save others, and he won't allow us to do any good to anybody. இரண்டாவது என்ன செய்வான் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களையும் நம்மை கொண்டு தீட்டுப்பட வைப்பான். And second, using us, he will make us of the temple of God to be defiled. அப்போதான் கர்த்தருடைய கோபம் நம்ம மேல் வரும். Only then the anger of the Lord will be kindled against us. அப்போதான் அழிவுக்கற்ற சாபத்தை கர்த்தர் சொல்லுவார். And only then the Lord will curse us for destruction. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி மூன்றாவதாக ஒரு சம்பவத்தை உதாரணமாய் நான் சொல்கிறேன். And let me give you a third example. நினிவே பட்டணத்தை பார்த்து. Looking unto the city of Nineveh. அசீரியா சாம்ராஜ்யத்திலே காணப்பட்ட நினிவே பட்டணம். The Nineveh city which was found in the Assyrian Empire. அந்த நினிவே பட்டணத்தை பார்த்து என்ன சொல்லப்பட்டது? யோனாவை கொண்டு கர்த்தர் சொன்னார், இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். And looking unto the city of Nineveh, the Lord said through prophet Jonah, "Yet 40 days, and Nineveh shall be overthrown." கவிழ்க்கப்பட்டு போகும் என்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷையில பூமிக்கு அடியில ஊடுருவி போய்விடும். ஊடுருவி பூமிக்கு அடியில போயிருமா. The term overthrown is given in English, and in the original language it is given that it will go into the ground, it will go seeping into the ground or penetrate into the ground. அப்படியே சம்பவித்தது பின்னாட்கள்ல. Later it had exactly happened like that. அதாவது யோனா தீர்க்கதரிசனம் சொன்ன அந்த நாட்கள் நடக்கல, ஏன்னா அந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தினதுனால. It did not take place in the time when Jonah had prophesied, because people there had humbled themselves. ஆனா பின்னாட்கள்ல ஆண்டவர் சொன்னபடியே நடந்தது. பொதுவா நினிவே பட்டணத்தை என்ன செஞ்சாங்கன்னா, பூமியில தேடிக்கொண்டே இருந்தாங்க. நினிவேன்னு ஒரு பட்டணம் பைபிள்ல இருக்குது, அது உலகத்துல எங்க இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் பூமியில தேடிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப வருஷமா. But the word of God did not get fulfilled during the times of Jonah, but later it got fulfilled. For after many years, the archaeologists were searching for a city called Nineveh over the face of the earth, for there was a name written in the scripture so as the city of Nineveh. அப்ப பார்த்தா தேடி பார்த்த வேளை அந்த நினிவே பட்டணத்தை காண உடனே சொல்லிட்டாங்க, இது பைபிள் ஒரு கற்பனை, ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லிட்டாங்க. As they could not find the city of Nineveh anywhere in the world, they came to a conclusion that the stories in the Bible were fabricated and all these were fables. அப்போ ஒரு ஆராய்ச்சியாளர்
இந்த வேத வசனத்தினுடைய அந்த மூல பாஷையில் சொல்லப்பட்ட வார்த்தையை வைத்து நினிவே எங்க இருக்கும், பூமிக்கு அடியில் இருக்கும், ஊடுருவி போகும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை வைத்து அவர் ஆராய்ச்சி பண்ணின வேளையில பூமிக்கு அடியில இருந்து பெரிய பெரியதான கோட்டை சுவர்கள், நினிவேயோட கோட்டை சுவர்கள், அந்த சார்ட்லாம் இப்ப என்கிட்ட இருக்குது, ஆராய்ச்சியாளர்கள் எடுத்ததான படம், ஏற்கனவே நான் காண்பித்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி என்ன செஞ்சாங்க, பூமிக்கு அடியில தோண்டி 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 எத்தனை அடி ஆழத்துக்கு போன பிற்பாடு பெரிய பெரிய நினிவேயுடைய கோட்டை சுவர்கள் பூமிக்கு அடியில் இருக்குது. Then one of the researchers went through the scripture properly and saw the meaning for the term overthrown and came to know that it should have gone under the earth, and so they started excavating those places in the earth, and finally the archaeologists hit upon great cities with wide and broad walls. அப்ப இந்த நினிவே ஜனத்தை பார்த்து அல்லது நினிவே பட்டணத்தை பார்த்து, ஒரு பெரிய பட்டணத்தை பார்த்து கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார், 40 நாள்ல இது அழிந்து போகும், கவிழ்க்கப்பட்டு போகும். Looking unto a very great city called Nineveh, the Lord God spoke through his prophet Jonah saying, "Yet 40 days and Nineveh shall be overthrown." சரியாய் சொல்ல வேண்டுமானால் கவிழ்க்கப்பட்டு போகும் என்கிற வார்த்தைக்கு அந்த மூல பாஷையில பூமிக்கடியிலே ஊடுருவி போய்விடும். The proper meaning in the original language is that that city will go inside the earth. இதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்டதான சாபத்தை அந்த தேசத்துக்கு விரோதமாய், அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் உரைத்தார். Why did the Lord pronounce such a curse against that city? அந்த ஜனங்களுடைய பாவம் தேவ சமூகத்திலே போய் எட்டினது. For the sins of the people of that city had reached God. அந்த ஜனங்கள் மகா பாவிகளாய் காணப்பட்டார்கள். The people were terribly wicked. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப ஓர்மா ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருந்தால் கர்த்தருடைய கோபம், கர்த்தர் நமக்கு விரோதமாய் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நமக்கு விரோதமான வார்த்தை வரத்தக்கதாக நம்முடைய ஜீவிதத்தில் என்ன செய்வான், பல்வேறு பாவங்களை கொண்டு வருவான். Therefore, if the king of Orma is present alive in us, he will bring different types of or varieties of sin in us, so that the anger of the Lord is kindled against us and the curse from God also comes upon us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனா நினிவே பொறுத்தவரையில் என்ன சம்பவித்தது? But as far as Nineveh is concerned, what happened to it? அந்த ஜனங்கள் உபவாசித்தார்கள். The people there fasted. அந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தினார்கள். The people there humbled themselves. தேவ சமூகத்தில் இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜா முதற்கொண்டு அவன் என்ன செய்தான், தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி அவன் என்ன செய்தான், ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்தார்கள் எல்லாம். Even the king who sat on the throne came down from the throne. He took off his robe and covered himself with sackcloth and sat in ashes. அப்போது தேவன் என்ன செய்தார், அந்த ஜனத்துக்கு அப்போது சொல்லியிருந்த தீங்கை அவர் செய்யவில்லை, மனஸ்தாபப்பட்டு அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து விட்டார். And the God repented of the evil that he had thought to bring upon the people, and so he did not punish them there. பிற்பாடு நினிவேயை எப்படி அழித்தார் என்பதை குறித்து செப்பனியா தீர்க்கதரிசியும் நாகூம் தீர்க்கதரிசியும் நினிவேயினுடைய அழிவை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார்கள். Prophet Zephaniah and Prophet Nahum had prophesied that later this city of Nineveh was destroyed. கர்த்தருடைய பரிசுத்த அசீரியா சாம்ராஜ்யத்தின் முடிவை குறித்து அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார்கள். They have prophesied about the end of the Assyrian Empire. அப்ப இந்த வேத பகுதியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிற காரியம் என்ன? What is the thing that we understand from this scripture passage? கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால், If sins are found in our life that is against the Lord God. இப்ப பாருங்க, இந்த நினிவே பட்டணத்துடைய ஜனங்களுடைய நிலவரத்தை குறித்து நாகும் 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் வாசிங்க. Nahum chapter 3 verse 1. இரத்தப்பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. Woe to the bloody city, it is full of lies and robbery, and prey departed not. அந்த நகரம் எப்படி காணப்பட்டது? How was it city? நினிவே குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த முதல் வசனம் வாசிங்க, நாகும் 1:1. Let's read Nahum chapter 1 verse 1. நினிவேயின் பாரம் போதும். The burden of Nineveh. இந்த அதிகாரம் முழுவதும், இந்த நாகம் சப்ஜெக்ட் முழுவதும் நினிவே குறித்து தான் பேசப்படுகிறது. The full book of Nahum speaks about the city of Nineveh. நினிவேக்கு விரோதமான தீர்க்கதரிசனம், A prophecy against Nineveh. யோனாவுடைய நாட்கள் அது நிறைவேறவில்லை. It did not get fulfilled during the days of Jonah. ஏன்னா ஜனங்கள் தங்களை தாழ்த்தி விட்டார்கள். For the people had humbled themselves. தேவனுக்கு முன்பாக தன்னை வெறுமையாக்கினார்கள், உபவாசித்தார்கள். They emptied themselves before God and fasted. ஆனால் இங்கே கர்த்தர் ஏன் அந்த ஜனத்தை அழிக்க தீர்மானித்தார் என்பதற்கான காரணத்தை நான் சொல்லுகிறேன். Here let me tell you the reason why the Lord had decided to destroy that city. முதலாவதாக 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்கிறோம்,
இரத்தப்பழிகளின் நகரமாய் இது காணப்பட்டது. In the first verse of chapter 3, we see that it was a bloody city. அடுத்தபடியாக அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருந்தது. Next, it is all full of lies and robbery. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. And prey departeth not. அப்ப இந்த ஓர்மாவின் ராஜா நமக்குள்ள உயிரிழந்தா இந்த சுபாவங்களை அவன் நமக்குள்ள கொண்டு வருவான். Therefore, if the king of Horma is alive in us, he will bring in all these natures. குற்றமில்லாதவருடைய இரத்தத்தை நாம் சிந்தக்கூடியவர்களா இருப்போம். We will be shedding innocent blood. ஒரு ஆள் தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க. A person wouldn't have done anything wrong. ஒரு பாவம் பண்ணிருக்க மாட்டாங்க. They wouldn't have committed sin. அத நம்முடைய சொந்த கண்களால நம்ம பார்த்திருக்க மாட்டோம். And we also wouldn't have seen that by our own eyes. ஆனா தப்பு செய்யாத ஒரு ஆளை குறித்து யாரோ சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நம்ம என்ன செய்வோம்? நம்மளும் பேசிக்கிட்டு இருப்போம், 10 பேர்ட்டையும் சொல்லுவோம். And if somebody else comes and says that that person has done something wrong, we wouldn't have seen by our own eyes, but we on our turn will be going and telling it to some 10 other people. இதான் இரத்தப்பழி. குற்றமில்லாத இரத்தத்தை நாம் சிந்துகிறோம். This is blood guilt, for we are shedding innocent blood. நினிவே எப்படி அழிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். நாகும் 1:8. In Nahum chapter 1 verse 8, the Lord says how he was destroying Nineveh. ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர்கள் சத்துருக்களை பின்தொடரும். But with an overrunning flood, he will make an utter end of the place thereof, and darkness shall pursue his enemies. புரண்டு வருகிற வெள்ளத்தினால் நினிவேயை சர்வ சங்காரம் பண்ணுவாராம். With an overrunning flood, he will make an utter end to Nineveh. அப்படியே நடந்தது. It happened so. இப்ப பாருங்க, இந்த நினிவே இப்படி ஆண்டவர் அழிக்க காரணம் என்ன என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். Now we are seeing the reasons why the Lord had destroyed that. முதலாவதாக இரத்தப்பழியின் நகரமாய் இது காணப்பட்டது. First, it was a bloody city. வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்திருந்தது. It was full of lies and robbery. கொள்ளை ஓயாமல் நடந்து கொண்டிருந்தது. And prey departeth not from it. இனி செப்பனியாவின் புத்தகத்தை நாம் எடுக்கும்போது Next, in Zephaniah, அங்கே இந்த நினிவே குறித்து சொல்லப்பட்டிருக்குது. there too it is written about Nineveh. செப்பனியா 3:1 வாசிங்க. Zephaniah chapter 3 verse 1. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ. Woe to her that is filthy and polluted, to the oppressing city. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரம். It is a city filthy and polluted, and it's an oppressing city. இடுக்கண் செய்யக்கூடிய நகரம். An oppressing city. அப்ப ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிறது. It is filthy and polluted. அடுத்து Next, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. She obeyed not the voice, she received not correction, she trusted not in the Lord, she drew not near to her God. இங்க எத்தனை எழுதப்பட்டிருக்கு? சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. she did not obey the voice, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவே இல்லை. and she did not obey to the voice of the Lord. சுத்திகரிக்கவில்லை. முக்கியமான காரியம் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளவில்லை. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமா இருக்குது, சுத்திகரிக்கவே இல்லை. First of all, it is an oppressing city, filthy and polluted. That is, it has not cleansed itself. கர்த்தருடைய சத்தத்துக்கு அது செவி கொடுக்கல. It did not hearken to the voice of the Lord. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. And received not correction. கர்த்தரை நம்பவில்லை. Did not trust in the Lord. தன் தேவனிடத்தில் சேரவில்லை. And did not draw near to his God. அடுத்து 3ஆம் வசனத்துல கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு எலும்பை மீதியா வைக்காத ஓநாய்கள். And finally it is written, wolves that gnaw and bones till the morrow. அது நியாயாதிபதிகள். They are the judges. சில முக்கியமானவர்கள் எப்படி இருந்தாங்க? How were certain important people? ஒரு எலும்பையை மீதியா வைக்காத ஓநாய்கள். They were wolves, they gnaw not the bones till the morrow. எலும்பு என்பது உபதேசங்கள். Bones are the doctrine. கர்த்தர் எந்த உபதேசத்தை கொடுத்தாலும் இந்த ஓநாய் என்ன செய்யும்? அதை பீறி போடும். அந்த உபதேசத்துக்கு விரோதமாய் பேசும். அந்த உபதேசத்தை போட்டு கால்ல போட்டு மிதிக்கும். Whatever the doctrines be, it may be given by the Lord, but the wolf, it will gnaw at it, it will tear it, and it will trample underfoot. இனி செப்பனியா 2:15 எழுதப்பட்டிருக்குது. Next, in Zephaniah chapter 2 verse 15, it is written, நான் தான், நான் தான், I am, என்னை தவிர வேற ஒருவரும் இல்லை, there is none beside me, என்று சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களிகூர்ந்த நகரம். and she was rejoicing city and dwelt carelessly. நான் தான், I am, என்னை தவிர வேற ஒருவரும் இல்லை, there is none beside me, என்று நிர்விசாரமாய் வாழ்ந்து களிகூர்ந்த நகரம். and this is the city rejoicing, and they lived carelessly. ஏன் கர்த்தர் நினிவேக்கு விரோதமாய் நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்தார் என்பதற்கான காரணங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm telling the reasons why the Lord brought a judgment upon the city of Nineveh. ஓர்மாவின் ராஜா நமக்குள்ள உயிரோடு இருந்தால் இப்படிப்பட்ட சுபாவங்களை அவன் நமக்குள்ளே கொண்டு வருவான். கர்த்தரை நமக்கு விரோதமாய் பேச வைப்பான்.
If the king of Horma is alive in us, he will bring in such natures inside us and will make the Lord to work and speak against us. நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டோம். We won't hearken to the voice of the Lord. கர்த்தரை நம்ப மாட்டோம். We won't trust in the Lord. தேவனிடத்தில் சேர மாட்டோம். We won't draw near to God. இப்படிப்பட்ட தேவனிடத்தில் சேரும்படியாகத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள். To draw near to God, we've got such meetings. ஆனா உள்ளபூர்வமான இருதயத்தோட சரியாய் ஆண்டவரிடத்தில் சேரணுங்கிற எண்ணத்தோடு சேர மாட்டோம். But we won't have come here wholeheartedly that we need to draw near to God. எந்த எலும்பையும் என்ன செய்வோம்? மீதியா வைக்காத ஓநாயை போல இருப்போம். கர்த்தர் எந்த உபதேசத்தை கொடுத்தாலும் அதுக்கு விரோதமா பேசுவோம். We won't be leaving any bone that is like the nature of the wolf. That is, we will be speaking against all the doctrines given by the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இப்படி நினிவேயினுடைய நிலவரம் காணப்பட்டது. This was the state of Nineveh. ஆகவே தான் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த நினிவேக்கு விரோதமாக அந்த யோனாவுடைய நாட்கள்ல ஒரு நியாய தீர்ப்பு வராவிட்டாலும் பின் நாட்கள்ல கர்த்தர் சொன்னபடியே அந்த நினிவே பட்டணமானது பூமிக்கு அடியிலே ஊடுருவி போகத்தக்கதாக தேவன் நியாயம் தீர்த்தார். Even though the judgment of God did not come to be fulfilled during the days of Jonah as spoken by him, later it was judged by the Lord and the city of Nineveh went in under the earth. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நினிவே குறித்து பேசப்பட்டது. Zephaniah chapter 2 verse 13, it is written that all these things were spoken about the city of Nineveh. அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசீரியாவை அழித்து நினிவேயை பாழும் வனாந்தரத்துக்கொத்த வறட்சியுமான ஸ்தலமாக்குவார். And he will stretch out his hand against the north and destroy Assyria and will make Nineveh a desolation and dry like a wilderness. Cursed for destruction. Cursed for destruction. அழிவுக்காக சபிப்பது. Cursed for destruction. அழிவுக்காக சபிக்கப்பட்டது. A land which has been cursed for the sake of destruction. 13ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? What do we read in verse 13? கர்த்தர் தமது கையை நீட்டுவார். The Lord will stretch out his hand. கர்த்தர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டுவார். The Lord will stretch out his hand against the north. அசீரியாவை அழிப்பார். And destroy Assyria. அசீரியா ஒரு பெரிய சாம்ராஜ்யம். Assyria was a great empire. இங்க கர்த்தர் சொல்றார், என் கையை நீட்டி அசீரியாவை அழிப்பேன். The Lord here says, I will stretch out my hand and destroy Assyria. நினிவேயை பாழும் வனாந்தரத்துக்கொத்த வறட்சியமான ஸ்தலமாக்குவேன். And will make Nineveh a desolation and dry like a wilderness. ஏன்? Why? அதுக்கு தான் சில காரணங்களை நான் சொன்னேன். That is why I told you all the reasons now. செப்பனியா 3:1 சொல்லப்பட்டிருக்கு, மற்றவர்களுக்கு இடுக்கண் செய்தது. In Zephaniah chapter 3 verse 1 it is written, it was an oppressing city. மற்றவங்களுக்கு இடுக்கண் செய்து கொண்டே இருக்கும், மற்றவங்களுக்கு கெடுதல் செய்து கொண்டே இருக்கும், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். It was oppressing others, doing evil to others and disturbing others regularly. டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும் அடுத்தவங்களை. It would be always torturing others. அடுத்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரம். Next it was a filthy and polluted city. புறம்பாக எல்லாரும் சரீரத்தை சுத்திகரித்து கொண்டே இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை குளிப்பாங்க. Outwardly people will be cleaning their body regularly. They may take 3 or 4 baths a day. ஆனா உள்ளான மனிதன் அழுக்கை ஊத்துமா இருக்கிறது. சரியான சுத்திகரிப்பு இல்ல. இயேசுவின் இரத்தத்தினால், தேவனுடைய வசனத்தினால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் இந்த உள்ளான மனிதனை, இந்த ஆவி ஆத்தும சரீரத்தை அவங்க சுத்திகரிக்கிறதே இல்ல. But the inner man is filthy and polluted, for they do not sanctify the spirit, soul and body of a person by the blood of God and by the word of God and also by the Holy Ghost. தேவன் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் பேசுகிறார். In many instances the Lord speaks. ஆனா செவி கொடுக்கல. But he did not hearken. அத 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. And that is what is written in the second verse, that he did not hear the voice. அப்ப செவி கொடுக்காதனால கர்த்தர் என்ன செஞ்சார்? கடிந்து கொண்டார். And therefore the Lord rebuked it. கடிந்து கொண்டார் ஆண்டவர். The Lord rebuked it. தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் கடிந்து கொண்டார். And using his saints and the prophets the Lord rebuked. அதை ஏற்றுக்கொள்ளல. They did not accept. கடிந்து கொள்ளுதல் அதை ஏற்றுக்கொள்ளல. And received not correction. அடுத்தது கர்த்தரை நம்பவில்லை. Next it trusted not the Lord. அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. And also did not draw near to her God. 3ஆம் வசனத்துல In verse 3, அதற்குள்ள இருக்கிற அதன் அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள். and her judges are roaring lions. முக்கியமான ஆட்கள், சபையில முக்கியமான ஆட்கள் அவர் என்ன செய்றாங்க? கெர்ச்சிச்சிட்டு இருக்காங்க. சத்தியத்துக்கு விரோதமாய், பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய், நடத்திப்புக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிறாங்க. Important people are in the church are roaring against the truth, the doctrines, the ministry, the word of God and the saints of God. அது நியாயாதிபதிகள். They judges. மற்றவங்களுக்கு நியாயம் பேசுவாங்க. They will be judging others. ஊரெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவாங்க. And gather together the whole country and will be having a kangaroo court. வாங்க வாங்க உங்க பிரச்சனைகளை நாங்க தீர்க்கிறோம்.
Come here, I will solve your problems. நியாயாதிபதிகள். They are judges. ஆனா என்ன செய்யும்? உபதேசத்தை கால்ல கீழ போட்டு மிதிக்கும். And they will trample underfoot the doctrines. எவ்வளவு அருமையா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. It is beautifully written there. அது நியாயாதிபதிகள். They judges. அது எப்படி இருக்காங்க? சாயங்காலத்துல புறப்படுகிறதும் விடியற்கால வரைக்கும் ஒரு எலும்பை மீதியா வைக்காதான். எந்த உபதேசம் சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணாது. கால்ல கீழ போட்டு மிதிச்சிட்டு போயிட்டே இருக்கும். The judges are evening wolves, not the bones till the morrow. That is, they won't leave even a single bone. That is, not even a single doctrine will be spared by them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து அதில் தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Next, it is written about the prophets. அவர்கள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள். They are light and treacherous persons. தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. They prophesy. நாங்க எப்படி தீர்க்கதரிசனம் சொன்னோம் பாத்தீங்களா? Do you know how we prophesied? எங்க தீர்க்கதரிசனத்தை கேட்டு எத்தனை பேர் ஆவியில இருந்தாங்க பாத்தீங்களா? Did you see how many people got filled in the spirit on listening to our prophecies? நாங்க தீர்க்கதரிசனம் சொன்ன பிற்பாடு நாங்க ஃபயர் பத்தி பிடிச்சிச்சு. Only after I prophesied there was a fire in the church. ஆவியிலே நிறைய அந்த ஆளு கூட ஆவியில நினைச்சிட்டு பாத்தீங்களா? Did you see the person who's sitting there, he never gets filled in the spirit, he too got filled in the spirit. வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள் தீர்க்கதரிசிகள். The prophets are light and treacherous persons. அடுத்து ஆசாரியர்கள். Next, the priests. பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்றாங்க? பரிசுத்த குலைச்சலாக்குறாங்க. They have polluted the sanctuary. வேதத்துக்கு அநியாயம் செய்தாங்க. And they have done violence to the law. இதான் நிலவரம். This is the state. அடுத்து 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. Next, in chapter 2 it is written. நான் தான். I am. நான் தான். I am. என்ன தவிர ஒருவர் இல்ல. And there is none beside me. என்ன தவிர யாரு இதை செய்வா? Who else can do it without me? வேற யாருக்கு இது தெரியும்? Who else knows it? வேற யாரால இது முடியும்? Who else can do that? நான் தான். I am. என்னை தவிர வேற ஒருவரும் இல்லை. There is none beside me. என்று சொல்லி தன் இருதயத்தில் சொல்லி Telling this in their heart. நிர்விசாரமா வாழ்ந்து And living carelessly. கலிகூர்ந்த நகரம். And the city that rejoiced. ஜீவியத்தில் 1000 கொடுமை இருக்குது. There are 1,000 problems in the life. ஆனா இது கலிகூர்ந்துகிட்டு இருக்குது. நிர்விசாரமா வாழுது. கூட்டத்துக்கு நிர்விசாரமா வருது. Dwelling carelessly and rejoicing very careless while coming to the meetings too. ஜெபத்துக்கு தேவ சமூகத்தில் இருப்பதற்கு சத்தியத்தை கேட்பதற்கு எல்லாம் நிர்விசாரம். And coming to the presence of God in praying and listening to the truth, they are careless in all these things. வேலைக்கு ஓடும் அப்படியே. They'll be running to the job. நல்ல நேரத்திலே எழும்பி ஆயத்தப்படும். They will awake early in the morning and get ready. ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஒரு ஃளைட்டை பிடிக்கிறதுக்கு போய் 3 மணி நேரம் காத்திருக்கோம். To catch a train and to get into a flight, we wait for nearly 3 hours. நிர்விசாரமாய் வாழ்ந்து கலிகூர்ந்த நகரம். ஆவிக்குரிய காரியங்கள்ல நிர்விசாரம். A city that rejoiced and dwelt carelessly, that is living carelessly in our spiritual life. அப்ப இந்த ஓர்மாவின் ராஜா இதுல உள்ள ஒரு கேரக்டர் நமக்குள்ள, இப்ப நான் இவ்வளவு கேரக்டர் சொன்னேன், இதுல ஒன்னு நமக்குள்ள வந்தா போதும். I've told you so many characters. Out of this, if one thing comes into us, கர்த்தர் என்ன சொல்வார் தெரியுமா? do you know what the Lord will say? என் கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி I will stretch out my hand towards the north அசீரியாவை அழித்து and destroy Assyria நினிவே என்ன செய்வேன்? பாழான ஸ்தலமாக்குவேன். and make Nineveh a desolate place. இப்ப ஓர்மா ராஜா நமக்குள்ள உயிரோடு இருந்தால் கர்த்தர் நமக்கு விரோதமாய் பேசக்கூடிய, கர்த்தர் நமக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய சுபாவங்களை அவன் நமக்குள்ளே கொண்டு வருவான். Therefore, if the king of Orma is alive in us, he will bring in natures into us so that the Lord speaks against us and the Lord prophesies against us. நான் இதோட முடிக்கிறேன். ஏன்னா இந்த தனிப்பட்ட மனிதர்களுக்கு விரோதமாக கர்த்தர் பேசியிருக்கிறார். நீ அழிந்து போவாய் என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக ஆண்டவர் பேசி அப்படி அழிச்சிருக்கிறார். I'm stopping with here. Yet the Lord has spoken personally to individuals also and have told them saying that thou shalt be destroyed. ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக ஆண்டவர் இப்படி பேசி அழிச்சிருக்கிறார். He has also spoken against a family and he has also destroyed them. ஏலியின் குடும்பம், The family of Eli. அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கர்த்தர் பேசினார். The Lord spoke against that family. Cursed for destruction. And cursed for destruction. என்னது? அழிவுக்காக சபிக்கப்பட்ட குடும்பம். The family that was cursed for destruction. கர்த்தர் அந்த குடும்பத்தை சபிச்சார், ஏலியின் குடும்பத்தை. The Lord had cursed the family of Eli. நீ சாவ, You will die. உன் பிள்ளைங்க சாவாங்க, Your children will உன் die. குடும்பத்துல ஒருத்தனும் இருக்க மாட்டான். And not one will remain in your family. 1 சாமுவேல படித்து பாருங்க. கர்த்தர் கொடுத்தது அழிவு அது. That is a destruction given by the Lord, and you can read that in 1 Samuel. அப்படி ஏலி என்ன பாவம் பண்ணார்? What was the sin committed by Eli? தன் பிள்ளைகளை அடக்காமல் போய்விட்டான். He restrained not his children. தன்னுடைய பிள்ளைகளை பக்தியிலே வளர்க்காமல் போய்விட்டான். He did not bring his children in a godly manner. அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் கண்களுக்கு முன்பாக பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணார்கள். In the sight of the father itself, the children did things against the Lord and also despised the temple of God and defiled the things of the temple of God. அந்த ஒரு வசனத்தை கூட வாசிங்க, முக்கியமான காரியம் அது. 1 சாமுவேலின் புத்தகத்துல
கர்த்தர் சொல்றாருல, அவன் குடும்பத்துக்கு என்றைக்கு நீங்காத நியாய தீர்ப்பை செய்வேன். 3 verse 13. For I have told him that I will judge his house forever for the iniquity which he knoweth, because his sons made themselves vile, and he restrained them not. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய குடும்பத்துல யார் யார் இப்படி சாவாங்க, ஆசாரிய ஊழியம் செய்ய ஆள் இருக்க மாட்டாங்க, இப்படிலாம் நிறைய காரியம் சொல்றாரு. 1 Samuel chapter 2 verses 31, 32, 33. உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கு மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. Behold, the days come that அடுத்து என் பலிபிடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்திலுள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். Behold, the days come that I will cut off thine arm and the arm of thy father's house, that there shall not be an old man in thine house, and thou shalt see an enemy in mine habitation in all the wealth which God shall give Israel, and there shall not be an old man in thine house forever, and the old man of thine whom I shall cut off, whom I shall not cut off from an altar, shall be to consume thine eyes and to grieve thine heart, and all the increase of thine house shall die in the flower of their age. உன் வீட்டுல ஒரு கிழவன் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். Days shall come that I will cut off thine arm and the arm of thy father's house, that there shall not be any old man in thine house. என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். And you shall see problem in my habitation. உன் வம்சத்துள்ள யாவரும் வாழா வயதிலே சாவார்கள். And all in thine house shall die in the flower of their age. இதெல்லாம் கர்த்தர் பேசின காரியம். All these things have been spoken by the Lord. ஏன் பேசினாரு? Why? காரணம் என்ன? What's the reason? 30ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. At the end of verse 30 it is written, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். Him that honoreth me shall I honor. என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள். They that despise me shall be lightly esteemed. கர்த்தரை அசட்டை பண்ணாத, கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணாத. Do not despise the Lord and the presence of the Lord. பிள்ளைகளை அடக்கி வளர்க்க வேண்டும். You must check and correct your children. இல்லாவிட்டா என்ன நடக்கும்? ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக ஆண்டவர் நியாய தீர்ப்பை உரைத்தார். Or else the Lord will bring a judgment upon the family. அழிவுக்காக சபிக்கப்பட்ட குடும்பம். A family that was cursed for destruction. ஆகவே இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே வராத வண்ணம் கர்த்தர் நம்மை காப்பாராக. Therefore let the Lord protect us so that such natures do not come inside us. ஒருவேளை இப்போது அந்த சுபாவங்கள் எல்லாம் நமக்குள்ளே காணப்படுமே ஆனால், Maybe if all those natures are found in us now, இந்த வருடத்துக்கு முடிவு வருவதற்கு முன்பாக, before there is an end to this year, இந்த கூட்டங்களுக்கு முடிவு வருவதற்கு முன்பாக, before there is an end to this meeting, எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் காணப்படுகிற இந்த ஓர்மாவின் ராஜாவுக்கு ஆண்டவர் இப்போதே முடிவு உண்டாக்குவாராக. let the Lord bring an end to this king of Hormah which is found in you and me right now. நான் அடுத்த ராஜாவுக்கு போகிறேன். Now I am going to the next king. இன்னும் சில சத்தியங்கள் தான் நான் முடிக்கிறேன். நான் அடுத்த ராஜாவுக்கு சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். Even though there are many other truths, I am going to cut it short. Now I am going to tell about the next king in short. 12வது ராஜா ஆராதின் ராஜா. The 12th king, the king of Arad. ஆராது என்கிறதான வார்த்தைக்கு நான் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. 3 அர்த்தங்களை மட்டும் இன்றைக்கு சொல்லுகிறேன். There are many meanings for the term Arad. Let me give you only 3 out of that. முதலாவது சீக்வெஸ்டர். First is sequester. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to God's holy name. அதாவது ஒதுக்கி வைப்பது. That is to isolate. ஒரு ஆளை தனிமைப்படுத்துவது. To isolate a person. சீக்வெஸ்டர்னு சொன்னா ஒரு ஆளை ஒதுக்கி வைப்பது அல்லது தனிமைப்படுத்துவது. When we say of sequester, that is to isolate a person or to ostracize a person. ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்க வைத்துக்கொள்ளுங்க. 3 பேர் அல்லது 4 பேர் ஒன்னு சேர்ந்துட்டு ஒரு ஆளை தனிமைப்படுத்துவது. Suppose there are 5 in a family, 4 clubbing together and isolating one. அப்பா, அதாவது அம்மா, பிள்ளைகள் இவங்க 3 பேர் ஒன்னு சேர்ந்துட்டு அப்பாவை தனிமைப்படுத்துவது. Mother and children, all 3 joining together and isolating the father. அப்பாவும் பிள்ளைகளும் சேர்ந்துட்டு அம்மாவை தனிமைப்படுத்துவது. Or else father and children joining together and isolating the mother. அதுபோல சபையில சில விசுவாசிகள் ஒன்று சேர்ந்துட்டு ஒரு ஆளை தனிமைப்படுத்துவது. Similarly in the church also certain believers gather together and ostracize only one. இந்த ஆராதின் ராஜா யாருக்குள்ள இருக்கிறானோ ஒரு குரூப்பா சேர்ந்துட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்வான்? அவர்களை தனிமைப்படுத்துவான், ஒதுக்கி வைப்பான். If this king of Arad is in a person, they will join together in groups and will be isolating one person. இப்ப நான் வேதத்திலிருந்து எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு தெளிவா விளங்கிரும். If I give you an example from the scripture, you can easily understand. யாக்கோபின் குடும்பம்.
When we consider the family of Jacob, யாக்கோபின் குடும்பத்துல மொத்தம் 12 பிள்ளைகள். ஆனா நான் சொல்ற சம்பவம் நடக்கும்போது மொத்தம் 11 பேர். in the family of Jacob there were 12 children, but when this thing happened there were only 11. இந்த மற்ற பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா யோசேப்பை தனிமைப்படுத்தினார்கள். The other children together joined and isolated Joseph. இப்ப பாருங்க யோசேப்பு என்ன செய்தாங்க, மற்ற எல்லா சகோதரர்களும் சேர்ந்து தான் யோசேப்பை தண்ணீர் இல்லாத குழியில போடவும் அந்த விற்று போடவும் மாத்திரமல்ல அவர்கள் பகைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And all the other brethren gathered together and cast Joseph into a dry pit which was without water, and later they sold him off and also ostracized him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப நீங்க அது ஆதியாகமத்துல படித்துக் கொள்ளுங்க, 37:4 படித்துக் கொள்ளுங்க, சமயம்ல வாசிங்க. In Genesis chapter 37 verse 4 you can read all those things. இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்ச காரியம், தெரிஞ்சிருக்கணும். I think all these are well known to you. இப்ப எல்லா பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்துட்டு ஒரு யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டான், ஒரு யோசேப்பை ஒதுக்கி வச்சிட்டாங்க. All the siblings gathered together except that Joseph, and he was isolated from them. இரண்டாவதாக Second, ஒரு எக்ஸாம்பிள் எப்தாவை குறித்து சொல்லுகிறேன். I'll tell you about Jephthah. நியாயாதிபதிகள் 11 அதிகாரம் நினைக்கிறேன். அந்த அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எப்தாவை அந்த அவனுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாம் சேர்ந்துட்டு எப்தாவை தனிமைப்படுத்திட்டாங்க. Jephthah's brethren joined together and isolated Jephthah. அது தனிமைப்படுத்தப்பட்டதுக்கு ஏதாவது காரணம் சொல்லலாம். இப்ப யோசேப்பை அவங்க பகைச்சதுக்கு காரணம் அவன் சொப்பனம் பார்த்து சொன்னான் சில காரியத்தை, அதுக்கடுத்து சகோதரருடைய குற்றத்தை போய் தகப்பன்ட்ட சொன்னான். இதெல்லாம் வச்சு அவனை ஒதுக்கி வச்சாங்க. அது எந்த காரணத்துக்காகவும் ஒதுக்கி வைக்க கூடாது. When they are isolating somebody, they will be giving some valid reasons for that. For in the case of Joseph, they had called him as a dreamer, and later also they told about Joseph as he was carrying tales about them to their father. அதாவது ஒரு குரூப்பாக சேர்ந்து கொண்டு, ஒரு கூட்டமாக சேர்ந்து கொண்டு ஒரு குறிக்கப்பட்ட நபரை ஒதுக்கி வைப்பது. That is people joining together as a group and isolating only one. இல்ல குரூப்பா சேரல, தனியா இருக்கிறோம். இப்ப நம்ம மனதுல சில ஆட்களை ஒதுக்கி வைப்போம். Or else we need not even gather together in a group. We can individually do that. In our mind, we can isolate somebody. அப்ப வேதத்திலிருந்து நான் 2 காரியம் சொல்லிட்டேன். ஒன்று, யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் ஒதுக்கி வைத்தார்கள் அல்லது தனிமைப்படுத்தினார்கள். 2 examples I gave from the scripture. The first one is the brethren of Joseph had isolated Joseph. ஆதியாகமம் 37:4 அதை நாம் பார்க்கிறோம். 37:4 மட்டும் இல்ல, பல இடங்களில் நீங்க பார்க்கலாம் யோசேப்பு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு. In Genesis chapter 37 verse 4 and in many other places also in the scripture we can see what they had done to their brother. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இரண்டாவதாக எப்தாவை குறித்து நான் சொன்னேன். Second, I told you about Jephthah. நியாயாதிபதிகள் 11 அதிகாரத்தில் நீங்க அதை படிச்சு பாருங்க. அங்க அவனுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, எப்தாவை ஒரு பரஸ்திரியின் குமாரன் என்று சொல்லி அவனை அவமானப்படுத்தி அவனை தள்ளி வைத்தார்கள், ஒதுக்கி வைத்தார்கள். And in Judges chapter 11 we can see that the brethren of Jephthah told that Jephthah was a son of a Or and they had isolated him. சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன்மார் என்ன செய்வாங்க, மனைவியை அப்படி ஒதுக்கி வைப்பாங்க, தனிமைப்படுத்துவாங்க. In certain families we can see that the husbands were isolating or sidelining their wives. வெளியில பார்த்தா தெரியாது, சபையில பார்த்தா நல்ல பயங்கரமான விசுவாசிகள் தான், பரிசுத்தவான்களத்துல நல்ல சாட்சி இருக்கும். ஆனா சொந்த குடும்பத்துல மனைவிக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. Outwardly we cannot say anything, therefore they will be putting up a very good show and they will be behaving in a very polite way in the church, but at home they will be ostracizing their wife. சில குடும்பங்கள சில சைக்கோ மாதிரி கிரியை செய்வாங்க. In certain houses the husbands will be behaving like psychos. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அது சகோதரர்கள் மாத்திரமல்ல, சகோதரிகள் அந்த மாதிரி இருக்கலாம். Not only brethren, maybe sisters also are like that. அதுபோல பெற்றோர் என்ன செய்வாங்க, ஏதாயிலும் ஒரு பிள்ளையை என்ன செய்வாங்க, அப்படி ஒதுக்கி வைப்பாங்க, தனிமைப்படுத்துவாங்க. Similarly we can see parents also will be isolating certain children. இப்ப பாருங்க, சாமுவேல் வர்றேன், வீட்டுக்கு நான் வர்றேன், உன்னுடைய எல்லா பிள்ளைகளும் அங்க இருக்க வேண்டும் என்று ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் என்ன செய்யறாரு, சாமுவேல் ஈசாயின் வீட்டுக்கு போறாரு. Samuel went to the house of Jesse after giving him prior notice that he was coming or visiting his house, and he expected all his children to be present there. இந்த ஈசாயை பாருங்க, மிலிட்டரியில வேலை பார்க்கக்கூடிய, ராணுவத்தில் இருக்கக்கூடியவன் எல்லாம் லீவ் போட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறான். We can see what happened in the house of Jesse. His children who were working in the military had opted for a leave and they were present in their house. எது கடினமான காரியம், ராணுவத்தில் வேலை பார்க்கறான், ஒரு ராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடியவன் விடுமுறை எடுத்து வீட்டுக்கு வர்றதுதான் கஷ்டம். சொந்த ஆடுகளை மேய்க்கிறவன் என்ன செய்யலாம், எப்ப வேணாலும் விடுமுறை எடுக்கலாம். Which is difficult. Taking leave from the military is difficult, and the person who is taking care of the flock is very easy for him to leave off the flock and come back to his house. ஆனா ஈசாயை பாருங்க, But look unto Jesse. ராணுவத்தில் வேலை பார்க்கிறவன் மற்ற இடத்துல இருக்க எல்லா பிள்ளைகளும் அங்க இருக்கிறாங்க, ஒரே ஒரு ஆளை காணோம். ஒரே ஒரு ஆள் இல்ல, எங்க இருக்குது அந்த ஆள், எங்க இருக்குது
ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்குது. All the children who were in the military and in some other job were present in the house, but only one was missing. That was the one who was in the fields looking after the sheep. அபிஷேகம் பண்ண வந்த சாமுவேல் ஒவ்வொரு ஆளா பார்க்கறாரு. இவர்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டாளா, இவரைத்தான் கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு பிள்ளையா பார்க்கறாரு. கர்த்தர் சொல்றாரு இது ஒண்ணுமே இல்லன்றாரு. As the children were made to pass by one after the other, Samuel was looking at them with gaze to see if this was the one who was to be anointed by the Lord, but the Lord had rejected everybody. சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்கிறார், உன் பிள்ளை இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கிறார். Then Samuel asked unto Jesse, are these thy children? இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், There is yet one, அவன் வனாந்தரத்துல இருக்கிறான், and in the wilderness ஆடுகளை மேய்த்துக்கிட்டு இருக்கிறான். he keepeth the sheep. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy அப்ப name. பாருங்க, ஈசா என்ன செஞ்சான், எங்க வந்து தாவீது அபிஷேகம் பண்ணிடுவாங்களோ அல்லது கிடைக்கிற நன்மை தாவீது கிடைச்சிருமோ அதனாலதான் தாவீது அனுப்பிட்டாங்க. தனிமைப்படுத்தப்பட்ட தாவீது, ஒதுக்கி வைக்கப்பட்ட தாவீது, பெத்த தகப்பனால் உடன் சகோதரர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட தாவீதை தேவன் தெரிந்தெடுத்தார். Jesse feared that Samuel may anoint David as king, so he had isolated him and sidelined him, but the Lord chose the one who was isolated and sidelined, and he made him the king. அதான் மற்றவங்க நம்மளை தனிமைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல, இந்த சொசைட்டி இந்த சமுதாயம் நம்ம தனிமைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல, சபை நம்ம தனிமைப்படுத்தணுங்கிற அவசியம் இல்ல, குடும்பத்திலே இருப்பாங்க. It is not necessary that a person in the society should isolate you or church should isolate you. There may be people from your own family to isolate you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப இத்தனை சம்பவங்களை நான் சொல்லிவிட்டேன். I have told you all these examples. இனி தனிப்பட்ட ஒரு மனிதன், இப்ப நான் இருக்கிறேன், யாராயிலும் ஒரு ஆளை பார்த்து ஒதுக்கி வைக்கிறேன் மனதளவுல, இருதயத்துல, ஒருவேளை வெளியில சொல்லாம இருக்கலாம், மனதிலேயோ இருதயத்திலேயோ நான் ஒரு ஆளை ஒதுக்கி வைக்கிறேன். அப்ப என் முடிவு என்ன தெரியுமா, நான் எங்க இருப்பேன் தெரியுமா, நரகத்தில் இருப்பேன். And now personally, an individual person, about them I'm telling, suppose I myself, I may not be avoiding or isolating anybody literally, but I may be avoiding them in my heart. Do you know where I will be finally? I will be in hell. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 65ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அதை படிக்கிறோம். We read that in the prophetical book of Isaiah, chapter 65 and verse 5. நீ உன் மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தாலாகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாயிருப்பார்கள். நீ உன் மட்டில் இரு, Stand by thyself. நீ உன் மட்டில் இரு, Stand by thyself. ஏன் சமீபத்துல வராத, Come not near to me. ஏன் பக்கத்துல வராத, Come not near to me. உன்னை பார்க்கல நான் பரிசுத்தன், For I am holier than thou. உன்னை பார்க்கல நான் பரிசுத்தன், I am holier than thou. உன்னை காரணம் நான் ஜெபிக்கிற ஆளு, I pray more than you pray. உன்னை காரணம் நான் விசுவாசம் உள்ள ஆளு, I have a better faith than you have. நீ என் பக்கத்துல வராத. Don't come near me. இப்படி யாரையாவது ஒதுக்கி வைக்கிற அனுபவம். In this way, somebody isolating another one. அப்படி ஒதுக்கி வச்ச முடிவு என்னன்னு கர்த்தர் அங்க சொல்றாரு. And in this way, if you isolate someone, the end is spoken there itself by the அப்படி Lord. ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு முடிவு என்ன? What is the end of the one who isolates another? இவர்களின் கோபத்தாலாகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்னியுமாயிருப்பார்கள். They are a smoke in my nose, a fire that burneth all the day. இப்ப நாள் முழுதும் அக்னி எங்க எரியுது? Where does the fire burn all the day? எப்போது அக்னி எரிகிற இடம் தான் நித்திய அக்னி கடல். The eternal hellfire is the place where fire burneth all the day. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இந்த ஆராதீன் ராஜா ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் வரும்போது அவன் என்ன செய்வான்? மற்றவர்களை அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளையை அல்லது மற்றவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடியவனாக, தனிமைப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். அப்படிப்பட்ட சுபாவத்தை நமக்குள்ள கொண்டு வந்துருவான். Therefore, if this king of Herod is in a child of God, he will bring in a nature in us by which we are isolating others. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப பாருங்க, இப்ப ஸ்கூல்லயா இருக்கட்டும், சண்டே கிளாஸ்லயா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு இடத்துல சபையிலயா இருக்கட்டும், சில பிள்ளைங்க ஒண்ணு சேர்ந்துட்டு அப்படி ஒரு பிள்ளைய ஒதுக்குவாங்க, ஒரு பிள்ளைட சேர மாட்டாங்க. In the school or in the church or in the Sunday class, we can see certain children gathering together and avoiding or isolating another child alone. சீக்வெஸ்டர்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் இதுதான். This is the meaning of the term sequester. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy ஒதுக்கி name. வை, And isolate, தனிமைப்படுத்து. and you have to ostracize them. அப்ப ஆராதீன் ராஜா நமக்குள்ளே உயிரோடு இருந்தால் மற்றவர்களை நான் ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாய், மற்றவர்களை தனிமைப்படுத்தக்கூடியவர்களாய், அல்லது உன்னை பார்க்கல நான் பெரிய ஆள், உன்னை பார்க்கல நான் பரிசுத்தன் என்று சொல்லக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். Therefore, if the king of Herod is alive in us, we will be looking unto others and telling, I am holier than thou, I am better than thou. We will be isolating them, sidelining them, and also ostracizing them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த பரிசையும் சொன்னா பாத்தீங்களா, ஒன்ன காட்டிலும் நான் பரவாயில்ல.
The Pharisee said, isn't it? He said, I'm better than you, you and you. உன்னை காட்டிலும் நான் பரவாயில்லன்னு சொல்றான். I'm better than you, him and the other person. இரண்டாவதாக Second, ஆராத் என்கிற ராஜாவுடைய இரண்டாவது அர்த்தம் fugitive என்பதாகும். and the second meaning of the term Arad is fugitive. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. fugitive என்று சொன்னால் When we say of fugitive, அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. அவங்க பிரதானமாக ஆராய்ச்சியில் கொடுத்த அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். there are many meanings, but let me give you the meaning given by the biblical scholars. fugitive என்று சொல்லும்போது ஒரு தண்டனை வரப்போகுதுன்னு தெரியுது, இல்ல ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியுது, இல்ல நமக்கு ஒரு கடமையை நிறைவேற்றணும், இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து தப்பித்துக் கொள்றது, தப்பி ஓடுறது. When we say of fugitive, it is running away from a danger or a punishment or a duty. இப்போ ஒரு தண்டனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா, வருதுன்னு தெரியுது, வர்றது அதுக்கு தப்பித்து ஓடிடுறது. Suppose you know that there is an impending punishment, you flee away from that place. ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியுது, இங்க இருந்து ஆபத்துன்னு தெரியுது, உடனே தப்பி ஓடிடுறது. You know that if you stay in that place there is danger for you, immediately you run away from that place. சில கடமைகளை கொடுக்கிறோம் கர்த்தருடைய வீட்டுல, கர்த்தருடைய ஊழியத்துல. In the house of the Lord, we give you certain duties. உடனே தப்பிச்சு ஓடிடுறது. And that is dereliction of duty. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அதற்கு வேதத்திலிருந்து சில மனிதர்களை நான் விளக்கம் கொடுக்கிறேன். Out of the scripture, let me give you certain examples. முதலாவதாக எலியா. First is Elijah. எலியாவை குறித்து நாம் பார்க்கும்போது, When we see of Elijah, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். First Kings chapter 19 verses 1 to 3. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொன்னால், அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். And Ahab told Jezebel all that Elijah had done, and withal how he had slain all the prophets with the sword. Then Jezebel sent a messenger unto Elijah, saying, So let the gods do to me, and more also, if I make not thy life as the life of one of them by tomorrow about this time. And when he saw that, he arose and went for his life, and came to Beersheba, which belongeth to Judah, and left his servant there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எலியா எத்தனையோ அற்புதங்களை செய்தார். Elijah had done many miracles. எத்தனையோ பேரை வெட்டினார், தம்முடைய வார்த்தையினாலும் வெட்டினார். By his words he had slain many people. பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி உயிரோட வெட்டினார். And he had slain the prophets of Baal. ஆனா ஒன்ன வெட்டி போடுவேன்னு சொன்னபோது, But when it was told unto him that I will slay you, அது ஒரு ஸ்திரீ, that too a woman. ஏசபேல் என்கிற ஸ்திரீ உன்னை நாளைக்கு வெட்டி போடுவேன் என்று சொன்ன உடனேயே, When the woman Jezebel had told unto him, I will slay you tomorrow, அந்த இடத்தை விட்டே தப்பிச்சு ஓடிட்டார். he fled away from that place. இதான் fugitive என்பது. This is fugitive. ஆராதின் ராஜா நமக்குள்ளே இருந்தால், If the king of Arad is in us, இப்ப பாருங்க, இப்ப தப்பிச்சு ஓடுனதால என்ன நடந்தது? what happened because he fled that place? போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொல்லிட்டார். He said, Enough Lord, take my life. அப்ப என்ன நடந்தது தெரியுமா? Do you know what happened? அன்றைக்கு ஏசபேல் ஒன்னும் கொண்டிருக்க மாட்டா, அது வேற விஷயம். அன்றைக்கு ஏசபேல் கையில செத்தா கூட பரவாயில்ல. இப்ப எலியா வந்து அந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதபடினால, அந்த தண்டனைக்கு தப்பிச்சு ஓடுனதுனால, இனி என்ன செய்யணும்? மகா உபத்திர காலத்துக்கு வரணும், அந்திக்கு சுடி ஆட்சிக்கு. And Jezebel wouldn't have killed him, but he could have suffered there in the hands of Jezebel and persecuted there. Because he fled that persecution that day, now he has to once again come to this earth during the period of the great tribulation and has to endure tribulation in this world. ஒரு ஏசபேலை கண்டு பயந்ததான எலியா அந்திக்கு சுடி ஆட்சிக்கு வர வேண்டும். This Elijah who had feared one Jezebel has to come during the reign of Antichrist. மகா உபத்திர காலத்திலே வந்து இரத்த சாட்சியா மரிக்க வேண்டும். He has to be martyred in the period of great tribulation. அப்ப இந்த ஆராதின் ராஜா நமக்குள்ள உயிரோடு இருந்தா என்ன செய்வான்னு சொன்னால், நமக்கு என்ன செய்வான்? தேவன் நடத்துகிற பாதையில வரக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள், ஆபத்துகள், தண்டனைகள், இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து தப்பித்து ஓட வைப்பான். Therefore, if the king of Arad is in us, he will make us to flee away from the duties, from the punishment and from the dangers and from the things that we had to do for the sake of the Lord. அப்படி தப்பித்து ஓடினால் முடிவு என்ன?
And in this way, if we escape and fly away, what will be the end? உபத்திர காலத்துக்கு வந்து நிக்கணும். Have to come to the period of tribulation. இயேசுவின் ரகசிய வரையில கைவிடப்பட்டு அந்திகிறிஸ்து மூலமா உண்டாகிற உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். And we will have to be left behind in the secret coming of Lord Jesus Christ and have to endure tribulation in the period of Antichrist. ஆகவே இந்த பாதையில நம்ம தேவன் அனுமதிக்கிறதான தண்டனைகள், சோதனைகள், ஆபத்துகள், கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதையில இதெல்லாம் வரும். யாராவது எழும்புவாங்க நமக்கு விரோதமா, இயேசபேல்கள் எழும்புவாங்க. Therefore, in the past permitted by the Lord, we might have to face punishment and also dangers and also certain people like Jezebel. பயமுறுத்தும்படியாக கொலை செய்வேன், கையெடுப்பேன், கால் எடுப்பேன் என்று பயமுறுத்தும்படியாக எத்தனையோ இயேசபேல்கள் எழும்பலாம். There may many Jezebels be rising up, threatening us to take our life or our hand or our foot. ஆனால் நாம் தப்பித்து ஓட முயற்சிக்க கூடாது. But we must not try to run away. கர்த்தர் என்னை நடத்துவார். The Lord will lead me. கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். The Lord will save me. அவர் அறியாமல், அவர் அனுமதிக்காமல் ஒன்று சம்பவிக்காது. Without His knowledge and without His permission, nothing will take place. பாருங்க, இதே போல ஒரு சம்பவம் A similar incident இயேசுடைய வாழ்க்கையில வந்தது. in the life of Jesus it came. சிலர் வந்து சொல்றாங்க, Certain people say, இந்த இடத்தை விட்டு போயிருங்க. you go away from this place. இயேசுட்ட சொல்றாங்க, They said unto Jesus, இந்த இடத்தை விட்டு ஓடி போயிருங்க. you escape from this place. ஏரோது உம்மை கொலை செய்ய தேடுகிறான். Herod is seeking to kill you. அப்ப இயேசு என்ன செஞ்சாரு? ஓடி போகல. Jesus did not flee away. அவர் சொல்றாரு, இன்றைக்கும், And he said, today நாளைக்கும், and tomorrow நாளை மறுநாளைக்கு நான் நடமாட வேண்டும். and on the morrow I have to do the work. எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்படுவதில்லை என்று போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். And go and tell the fox that no prophet is being killed away from Jerusalem. நான் சொன்னதப்ப இந்த நரிக்கு சொல்லுட்டாரு. I told him, go and tell this fox what I told you. அதே போல இந்த தோட்டத்துல பாருங்க, தன்னை பிடிக்க வர்றாங்கன்னு தெரியுது. Similarly in the garden also he was aware that the people had come there to take hold of him. எல்லாரும் இயேசு மாதிரியே இருக்காங்க, யார் இயேசுனே அவனுக்கு தெரியல. All the people who were along with Jesus were similar in appearance, so they could not make who Jesus was. நீ இயேசுவா, நீ இயேசுவா, நீ இயேசுவான்னு தேடிட்டு இருக்கான். They were seeking him and calling around everybody and asking, are you Jesus? Are you Jesus? யாரை தேடுகிறீர்கள்? Whom are you seeking? இயேசுவை தேடுகிறோம். We are seeking Jesus. இதோ நான் தான். It's I. அவர்களை விட்டு விடுங்கள். Leave them. இதோ நான் தான். Behold, it's I. எப்படி பாருங்க அவர் ஃபேஸ் பண்ணாருன்னு. You see how he faced it. அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு உனக்கும் கொடுப்பாராக. Let the Lord give that grace to you.